மணி எதுவுமே இல்ல சார். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட் அத பத்தி ஃபாரெக்ஸ பத்தி அத தெரிஞ்சுக்கிட்டு ஃபண்டிங் அக்கவுண்ட் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். ஓகே, ஓகே. சரி பண்ணேன். ஆனா அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்ணலையா? அது எந்த இடத்துல தப்பு பண்றேன். அது ஆனா எனக்கு நான் தப்பா பண்றேன்னு தெரியுது சார். ஆனா அது கரெக்ட் பண்ணா கரெக்ட்டா இருந்தது. ஓகே. நீங்க ஃபாரெக்ஸ் அப்ப இதுவரைக்கும் நீங்க ரியல் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படிதானே? ஃபண்டட் அக்கவுண்ட் இல்ல சார். ஆமா. ஓகே. அது வெரி 100 வெரி அக்கவுண்ட் ஆ சொல் 100 அக்கவுண்ட் இத ஃபண்டிங் டிப்ஸ் ஓப்பன் பண்ணேன். 10K ஃபண்டிங் டிப்ஸ். அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். ஓகே, அது 2 அக்கவுண்ட் பண்ணேன். 2 அக்கவுண்ட்டுமே போயிருச்சு. ஓகே, இப்ப கரண்டா ஒரு அக்கவுண்டே எதுவும் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் சார். சும்மா ஓகே, ஓகே. லைட்டா ரிஸ்க் எடுத்து. ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க சும்மா இருக்கு அந்த அக்கவுண்ட் அப்படிதானே? ஆமா. சேலஞ்சு கிளியர் பண்ணல. இன்னும் அத ஸ்டார்ட்டும் பண்ணல, பண்ணல. கிளியர் பண்ணல. ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது இப்ப அதாவது $25 மைனஸ்ல இருக்கு. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ ரியல் அக்கவுண்டு நீங்க ஃபண்டட் அக்கவுண்டா இருக்கட்டும் அல்லது வந்து ஆ, இது ரியல் அக்கவுண்டா இருக்கட்டும் அல்லது டெமோ அக்கவுண்டா இருக்கட்டும் வாட்டெவர். நீங்க ஃபாரெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதில் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்த வச்சுருக்க அக்கௌண்ட்டை வந்து இப்போதைக்கு நீங்கள் டச் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேருந்து சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த சிம்பிளான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்து நீங்கள் ட்ரேடிங் வியூவிலையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் சேலஞ்ச் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் மோர் தென் ஒரு 5000-6000 ஸ்டூடெண்ட்க்கு நான் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எனக்குமே வந்து 2013 ஆரம்பிச்சது. 2013 ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 2024 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ட்ரேடிங் கரியரில். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, அதுவும் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் இப்போ 22 ஏஜ் சொல்கிறீங்களா, அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பீடு இருக்கும், அந்த வேகம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேகம் மட்டும் பத்தாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக நம்ம டெசிஷன் எடுத்துருவோம், டக்குன்னு பை செல்லுன்னு வாங்கி போட்டுருவோம். அது நம்மளை வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிரும். நீங்கள் வந்து இந்த வேகத்தை குறைச்சிட்டு ஸ்லோவாக ஸ்டெடியாக நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு உண்டான டிப்ஸும் நான் தர்றேன் இன்றைக்கி. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில சைக்காலஜிக்கல் டிப்ஸும் இருக்குது, அதுவும் நான் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். சார் ஆக்சுவலாக எனக்கு இன்னும் இப்போ ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணி மணி மேக் பண்ணலாமா சார்? ஏன்னா கேபிட்டல்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் எதுவும் போட முடியாது அதுக்கப்புறம். இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங் மார்க்கெட் எது வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முதல்ல சொன்னீங்கல்ல, எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. எது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எது தரமோ ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம பணத்தை போடாமல் ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பணத்தை வந்து மார்க்கெட்டில் போடவே கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வாய்ப்பே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுனாலும் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதுனாலும் உங்கள் பணத்தில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அது அங்கே அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு தான். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதிகபட்சம் ஒரு $120 தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. $120 $150 தான். சில பிளானை பொறுத்து மாறும். பிளானை பொறுத்து நீங்கள் $300 பிளான் கூட எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கையிலேருந்து போகக்கூடிய அமௌண்ட் வந்து மினிமமாக இருக்கணும். அது லாஸ் ஆனாலும் அது பேர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு வேளை நான் வந்து நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்ச் ஃபெயில் ஆனாலும் கூட அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு $10,000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு $100 செலவு பண்ணுறீங்கன்னா, ஒரு $8,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இழந்தால் கூட அந்த 8,000 முடிஞ்சுது. இதே இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மற்ற மார்க்கெட்லேயோ வந்து நம்ம பெரிய பணத்தை போட்டு பெரிய ரிஸ்க் எடுப்போம். பெரிய லெவலில் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு பெரிய அது ஒரு மைனஸ் ஆயிரும். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் தான் பெஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங் த மார்க்கெட். அது ஒன்று.
பாயிண்ட் நம்பர் 1. ஓகே சார். பாயிண்ட் நம்பர் 2 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ $10,000 அக்கௌண்ட் எனக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த $10,000 அக்கௌண்ட்டே மோர் தென் எனஃப். நிறைய பேர் பேராசைப்பட்டு $50,000 அக்கௌண்ட்டு, $1,00,000 அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் லாபமும் பெருசாக கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்கும்போது, தப்பான டெசிஷன் எடுக்கும்போது பெரிய லாஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் வந்து என்னுடைய சஜஷன் எப்போவுமே நான் என்ன சொல்ல அப்படின்னா, கம்மியான டாலர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த கம்மியான டாலர் அக்கௌண்ட்லேயே உங்களால் நல்ல பணம் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேர் வந்து இதில் ஏமாற்று வேலையும் இருக்குது. நிறைய ஏமாற்று வேலைன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க சில ரீசன்ஸில் வந்து சொல்லி உங்களை வந்து ஒரு 2 வித்ட்ராவலுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு ஜென்யூனான ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ லைக் ஃபண்டட் நெக்ஸ்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபண்டிங் பிப்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஜென்யூன் தான். அது மாதிரி இன்னும் நிறைய 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸை சூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நம்ம பணத்தில் நம்ம ட்ரேட் பண்ணல, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் $100 தான் அல்லது $150 தான், நம்ம பணமே கிடையாது. இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன் அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணும்போது அதில் அந்த ஒரு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் நமக்கு. நம்ம பணத்தை போட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, ட்ரேடு மாறி போச்சு அப்படின்னா நமக்கு பெரிய லாஸ் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தோடு நீங்கள் மார்க்கெட்டை ஒவ்வொரு வாட்டி அப்ரோச் பண்ணும்போதும் அது உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நீங்கள் இதனால தான் வந்து 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க பணத்தை. முதல் ரீசன் பயப்படுவாங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். எடுத்த ட்ரேடை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லாஸில் போய்ட்டுருக்க ட்ரேடை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் தான் மூவ் ஆகிருக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு $200 $300 தான் லாபம் வந்திருக்கும், உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பயத்தில். அல்லது வந்து லாஸில் போயிட்டே இருக்கும், சரி மார்க்கெட் திரும்பும்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் லாஸ்லேயே போய் அக்கௌண்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிரும். ஸோ லாஸ் ஆகும்போது ஹோல்டு பண்ணுவாங்க, நம்பிக்கிட்டு இருப்பாங்க, கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எப்படியாவது மார்க்கெட் திரும்பிடும்னு நம்பிட்டு இருப்பாங்க. இதே வந்து ப்ராஃபிட் வரும்போது ஐயா வந்தது வரைக்கும் போதும், எஸ்கேப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக லாபம் கொடுத்துருக்கோம் அந்த ட்ரேடு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம எமோஷன்ஸ் தான். அதை மெயினாக பாதிக்கிறது என்னென்னா, நம்ம கையிலேருந்து காசு போடுறோம்ல, அதுதான் நம்மளை பாதிக்குது. இதனால தான் வந்து எப்போதுமே வந்து நம்ம கையிலேருந்து பணம் போடக்கூடாது. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் குறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டாலும் அந்த ரிஸ்க் வந்து கம்மியான ரிஸ்க்காக இருக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பெஸ்ட்டு, உங்கள் சைக்காலஜிக்கும் அது பெஸ்ட்டு. அது இந்த ரீசனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ண முடியாத அப்படின்னு நீங்கள் டெபாசிட்டுங்கிற வார்த்தையே உங்கள் இதிலேருந்து அழிச்சிடணும். என் கையிலேருந்து நான் இப்போ காசு போடக்கூடாது, காசு போடாமல் அடுத்தவங்க காசில் எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும். இதுதான் இந்த உலகமே இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. எல்லா பேங்க்கும் இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. பேங்க் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி டெபாசிட்டாக வச்சுக்கிறாங்க. நம்ம போய் பேங்க்கில் போய் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அந்த டெபாசிட் இந்த டெபாசிட்னு பணத்தை போடுறோம். அதே பணத்தை நமக்கே கடன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நம்மகிட்டருந்து பணத்தை வாங்கி நம்ம பணத்தையே நமக்கே கொடுத்து அதுக்கு வட்டியும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற பணத்துக்கு கம்மியான வட்டி கொடுப்பாங்க. சேவிங்ஸ் டெபாசிட்டுக்கு கம்மியான வட்டி. பேங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே வந்து அடுத்தவங்க பணத்தில் தான் விளையாடுவாங்க. அவங்க பணத்தில் விளையாடவே மாட்டாங்க. அவங்க பணத்தை ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி உங்கள் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. உங்கள் பணத்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், அந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் போட்டு அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி அவங்க பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்மியான லாபம் கொடுப்பாங்க. உலகமே இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகிட்டு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தான் கையில் இருக்க பணத்தை டெபாசிட் பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வராங்க. ஆனால் நிதர்சனம் என்னென்னா, நம்ம கையில் இருக்க பணத்தை போடக்கூடாது, அடுத்தவங்க பணத்தில் தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும், அதில் தான் நம்ம பணம் சம்பாதிக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நீங்கள் தாராளமாக பணம் பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் உங்களை சீட்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுப்போம். நீங்கள் ஒரு 2-3 வித்ட்ராவல் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்றிட்டாங்க, அல்லது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, அல்லது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏதோ நடந்துட்டு, அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஐயோ நான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது போச்சே அப்படின்னு, அவ்வளோ நாள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது போச்சே அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அது உங்கள் பணமே இல்லை. முதல்ல நீங்கள் உங்கள் பணமே இல்லை. நீங்கள் $150 போட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி
முதல் வித்ட்ராவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட காசை முதல்ல எடுத்துட்டீங்க. நீங்கள் $150 போட்டிங்க, $150 லாபம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பணத்தை எடுத்தாச்சு. அதுக்கு மேலே வர்றது எல்லாமே லாபம்தான். அவன் உங்களை ஏமாத்தினாலும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட திறமை இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணி ஒரு நாலேஜை, ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வச்சுட்டு அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஜம்ப் ஆகணும், அதை வச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஜம்ப் ஆகணும். இல்லையா அவங்கள அது 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 பிடிக்கலையா, அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி நான் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், உங்கள் பணத்தை கொடுங்க, அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அதில் ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நீங்கள் அதிலேருந்து ஒரு கமிஷன் எடுத்துக்கலாம். அதனால் ட்ரேடிங்கை நீங்கள் நான் டெபாசிட் பண்ணி அதில் உட்காந்து ட்ரேட் பண்ணி அதில் லாபம் பண்ணி அப்படிங்கிற அந்த அப்ரோச்சே ஆதி காலத்து அப்ரோச். அதை அப்படியே மறந்துடுங்க. அதை மறந்துட்டு உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா, என் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்கள் ஸ்கில்லை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டையும் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அண்டு டிஸ்க்ளைமர் என்னென்னா, பணம் நம்ம கையிலேருந்து அதிகமாக போடக்கூடாது. அதான் நல்ல புரியும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு இப்போ சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு இதுக்கு ட்ரேடிங் வியூவில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மேட்டர் இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதான் என்னோடய சஜஷன். ஓகே ரைட். இப்போ நம்ம உள்ளே போகலாம், சப்ஜெக்டில் போகலாம். இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஆர்டர் பிளாக்கு, பிரேக்கர் பிளாக்கு, இம்பேலன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் மறந்துடுங்க. இது ரெக்கார்டிங்ஸ் உண்டா சார்? ரெக்கார்டிங் நான் தரேன் உங்களுக்கு. ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த ஆர்டர் பிளாக்கு, அந்த பிரேக்கர் பிளாக்கு அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் வேண்டாம். நானும் ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லித்தரேன். நானும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் தான் முன்னால். பட் கொஞ்சம் டைம் ஆக நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக சிம்பிளிஃபைட் ஃபார்மாக போகணும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யூடியூப்லேயோ அங்கே எங்கேயோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப பெருசாலாம் பார்க்க வேண்டாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க, அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அல்லது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அது இதுன்னு போட்டு நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், இம்பேலன்ஸ், ஃபேர் வேல்யூ கேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகளில் மயங்க வேண்டாம். சிம்பிளாக நான் சொல்லித்தர இந்த கான்செப்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலியரும் ஆகும். ஆனால் ஃபெயிலியர் ஆனால் வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது. நம்ம மார்க்கெட்டை உருவாக்கலை. என்னம்மா யாராவது ஒருத்தர் 100% ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். ஆனால் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, சார்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரன்சிஸ் தான் பொதுவாகவே. ஸோ இப்போ நான் 4 மணி நேரம் சார்ட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் டைம் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு வேறு மாதிரி நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ஃபாரெக்ஸ்க்கு எப்படின்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாரெக்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் யூரோ யூஎஸ்டி சார்ட் எடுத்திருக்கேன், 4 மணி நேரம் சார்ட்டு. ஓகே, எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு 2 விஷயம் தெரியணும். அந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அது என்னென்னா, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அப்படிங்கிற இந்த 2 விஷயம் எனக்கு தெரியும். அது என்ன ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அப்படின்னா, ஸ்விங் ஹைனா ஒன்றுமே இல்லை, ஒரு 3 கேண்டில் சேர்ந்து ஒரு ஃபார்மெட்டில் உருவாகும், அதான் ஸ்விங் ஹை. ஒரு 3 கேண்டில் சேர்ந்து ஒரு ஃபார்மெட்டில் உருவாகும், அதான் ஸ்விங் லோ. அதாவது எப்படின்னா, இப்போ ஸ்விங் ஹைங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ முதல் கேண்டில் எப்படி இருக்கும், கலரை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எந்த கலராக வேணாலும் இருக்கலாம், பச்சை கலராக இருக்கலாம், ரெட் கலராக இருக்கலாம். ஓகே, இப்போ முதல் கேண்டில் எப்படி இருக்கும், அது மாதிரி விக்கு இருக்கலாம், விக்கு இல்லாமலே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் இப்படி இருக்கும்,
தேர்டு கேண்டில் வந்து இப்படி இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம ஸ்விங் ஹைன்னு சொல்கிறோம். அதாவது 1 2 3, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். ஓகே சார். அக்கு ஷேப்ல. புரியல? இல்ல அக்கு ஷேப்ல. ஆமாம், இப்படி இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் ஸ்விங் ஹை. அண்ட் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு. 1 2 3. ஓகே, விக்கு இருக்கலாம், விக்கு இல்லாமல் இருக்கலாம், பச்சை கலரில் இருக்கலாம், மஞ்சள் கலரில் இருக்கலாம், எந்த கலரை பற்றி கவலை வேண்டாம். இதே இது அப்படி 1 2 3. இது வி மாதிரி இருக்கும், வி மாதிரி. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, முக்கோணம் மாதிரி. இது ஒரு வி மாதிரி அல்லது யூ மாதிரி, ஏதோ ஒன்று. இதுக்கு பேர் ஸ்விங் லோ. இந்த 3, இந்த 2, இந்த முதல்ல சொன்ன ஸ்விங் ஹை, ரெண்டாவது சொன்ன ஸ்விங் லோ, இதுதான். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது கூட கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், பொறுமை, இந்த 2 இருந்ததுன்னா ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் வந்து உடனே ட்ரேட் எடுக்கணும், இன்றைக்கே லாபம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த டைமில் சில நேரம் இன்றைக்கி உங்களுக்கு செட்டப் கிடைக்கும், நாளைக்கு தான் என்ட்ரி கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது காலையில் என்ட்ரி செட்டப் கிடைக்கும், ஈவினிங் தான் என்ட்ரி கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பொறுமையாக தயார்படுத்திக்கணும். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகே, இந்த ரெண்டும் தான். இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம அந்த பேர்லாம் தேவையில்லை, அந்த நேம்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போய் நம்ம பரிச்சு எழுதி பாஸ் ஆக போகிறதில்ல. நமக்கு தேவை ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகே, இப்போ இதை வந்து இந்த சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 4 மணி நேரம் சார்ட் எடுத்துகிட்டு, இந்த 4 மணி நேரம் சார்ட்டில் இது எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு 4 கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விங் ஹை வந்து. ஆமாம், ஸ்விங் ஹை வந்திருக்கா? 1 2 3. ஓகே, இப்போ இந்த 3 உருவாயிருக்கு. இந்த 3 உருவான பின்னாடி நான் என்ன செய்யணும்? இந்த எப்போதுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கொண்டேன்னா, ஹை அப்படின்னா செல்லு, லோ அப்படின்னா பை. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கும்போது, நம்ம ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா 10 ரூபாய்க்கு விற்றா தானே நமக்கு லாபம். 5 ரூபாய்க்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றா தானே லாபம். அப்போது ஹை ப்ரைஸில், ஸ்விங் ஹையில் நீங்கள் செல் பண்ணணும், இந்த ஏரியாவில் செல் பண்ணணும். ஓகே, இந்த இப்படி வந்துச்சுன்னா நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு பொருளை வாங்கணும்னா கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்க முயற்சி பண்ணணும். அதிக விலை கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ லோவில் வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து பை பண்ணணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இப்போ இது வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன டிசைட் பண்ணால், இந்த இடத்துல இந்த 3 கேண்டிலில் நான் செல் பண்ணணும். இந்த 3 கேண்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 3 கேண்டில் வந்துடுச்சு, 1 2 3. இந்த 3 கேண்டில் உருவாகி முடியணும். ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும், செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும், தேர்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த 3 கேண்டில் க்ளோஸ் ஆகி 4வது கேண்டில் ஓப்பன் ஆன பின்னாடி தான் ஸ்விங் ஹை உருவாயிருக்கு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடாது. கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் முடியணும், 2வது கேண்டில் முடியணும், 3வது கேண்டில் முடியணும். 3வது கேண்டில் முடிஞ்சு 4வது கேண்டில் ஓப்பன் ஆன பின்னாடி தான் இது வந்து ஸ்விங் ஹை மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த 3 கேண்டிலை மார்க் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுற மாதிரி இந்த 3 கேண்டில்லையும் மார்க் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் உங்களுடைய செல்லிங் ஏரியா. இந்த இடத்துக்குள்ளே தான் மறுபடி கேண்டில் வரும்போது, டச் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணுறதுக்கான முடிவை எடுக்கணும். செல் பண்ணால் டேரெக்டாக செல் பண்ணக்கூடாது, அதுக்கு சில கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கணும். பட் இங்கே இருந்தால் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. இப்போ இதே இது
அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. உதாரணத்துக்கு இங்கே கூட எடுத்துக்கலாம். சார் அந்த அந்த பிளேஸ்லயே ஒரு 3 கேண்டில் இருக்குல்ல சார், கீழே இங்கேயா? கீழே இந்த மாதிரி. நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறத. அது வந்து நீங்கள் அது பைக்கான ஏரியா. அந்த மாதிரி ஓகே 3 சார். கேண்டில் வந்து பைக்கான ஏரியா. இப்படி இங்கே 3 இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். 1 2 3, இந்த 3 சேர்த்திங்கன்னா அப்படி வி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பைக்கான ஏரியா. பட் நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த டேரெக்ஷன், மார்க்கெட்டோடைய டேரெக்ஷன் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படி வந்ததுன்னா அந்த இடத்துல நான் பை பண்ணுவேன். 3 கேண்டில்லையும் மார்க் பண்ணணும். 3ஐயும் கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணணும். இந்த 3 விட்டு மார்க்கெட்டு மேலே போகணும். இப்படி போயிட்டு மார்க்கெட்டு கீழே வரும். வந்து இந்த இடத்த டச் பண்ணும்போது நான் அந்த இடத்துல இருந்து பைக்கான வாய்ப்பை பார்க்கணும். இதே இது அப்படி ஆப்போசிட்டு 3 கேண்டில் இப்படி இருக்கும். 3ஐயும் நீங்கள் மார்க் பண்ணணும். அதை உடச்சிட்டு இப்படி கீழே போகும். மேலே வந்து இங்கே வந்து டச் பண்ணும்போது நீங்கள் செல்லுக்கான வாய்ப்பை பார்க்கணும். இது 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 வரைக்கும் தெளிவாக இருக்கா? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்போ அதுக்காக எல்லா இடத்துலையும் நான் பை பண்ண முடியுமா? எல்லா இடத்துலையும் செல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டு ஒரு வகையாக போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல அப்படியே இந்த சார்ட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் உள்ள டேட்டாலாம் தேவையில்லை. ஒரு கடந்த ஒரு 5 நாள், ஒரு 10 நாள் அல்லது ஒரு 20 நாளுக்குள்ளே கேண்டிலை மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து பார்க்குறேங்க, சும்மா இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன், இந்த மேலேருந்து பார்க்குறேன். மேலேருந்து எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, எல்லாம் செல் கேண்டலாக இருக்குது, ரெட் கேண்டலாக இருக்குது. செல்லாம் ஆகிட்டுருக்கு. இடையில பை வந்துருக்கு, செல்லு பை, செல்லு பை, செல்லு பை, அப்புறம் பை ஆகிருக்கு, செல்லாயிருக்கு, பை ஆகிருக்கு, செல் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு நான் ஓவராலாக பார்க்கும்போது இங்கேருந்து இப்போ வரைக்கும் கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கு இல்லையா? அது கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இதை ஒருவேளை புரியலை அப்படின்னா சிம்பிளாக பாருங்கள். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். கரண்ட் ப்ரைஸ் வந்து இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே எவ்வளோ ஆரம்பிச்சது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே வந்தது, கீழே வந்தது. அப்போ இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இது இந்த ப்ரைஸ். இதில் ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பராக இருக்கும், இது சின்ன நம்பராக இருக்கும். இது 1.125 இருக்குது, இது 1.06 இருக்குது. அப்போ மார்க்கெட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போயிட்டுருக்கு. அது இறங்கு வரிசையில் இருக்குது, இறங்கிட்டு இருக்கு. 10 9 8 7 6 5ன்னு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நோக்கி போயிட்டு. அப்போ விலை இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். விலை இறங்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விலை இறங்குதுன்னா ஏன் விலை இறங்கணும்? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா, போய் கடையில் போய் கேட்குறீங்க, தக்காளி விலை என்னன்னு கேட்குறீங்க. அவன் 30 ரூபான்னு சொல்கிறான், 1 கிலோ 30 ரூபான்னு சொல்கிறான். அடுத்த வாரம் போகிறீங்க, அடுத்த வாரம் போய் தக்காளி விலை என்னன்னு கேட்குறீங்க, 1 கிலோ 60 ரூபான்னு சொல்கிறான். என்னப்பா போன வாரம் 30 ரூபா இருந்தது, இன்றைக்கி இந்த வாரம் 60 ரூபா ஆயிடுச்சு, ஏன் விலை ஏறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் 1008 ரீசன் சொல்லுவான். அதில் ஒரு ரீசன் என்ன இருக்குன்னா, விளைச்சல் இல்லை, மழை பெஞ்சதுனால நிறைய தக்காளி அழிஞ்சு போச்சு, அதனால் வந்து தக்காளிக்கு டிமாண்ட் அதிகம், தக்காளிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால ரேட்டு ஏறுது. இதே இது வந்து போன வாரம் 60 ரூபா இருந்தது, இந்த வாரம் 30 ரூபா தான் இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன எப்படி திடீர்னு தக்காளி விலை குறைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய மார்க்கெட்டில் நிறைய தக்காளி வந்துட்டு நிறைய சப்ளை இருக்குது, நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்க. நிறைய உற்பத்தி பண்ணதுனால இப்போ ஒரு பொருள் வந்து ஒரே ஒரு கடையில் கிடைக்கணும் வைங்க, அந்த கடையில் அந்த பொருளுக்கான ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த ஒரு பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்குன்னா அப்படின்னா அந்த பொருளுக்கான டிமாண்டே இருக்காது. ஸோ ஒரு பொருளுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கான டிமாண்டு ஏறிக்கிட்டே போயிருக்குன்னு அர்த்தம். விலை இறங்கிக்கிட்டே இருக்குன்னா டிமாண்டு இறங்குது அப்படின்னு அர்த்தம். டிமாண்டு இறங்கக்கூடிய பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு விலை இறங்கக்கூடிய பொருளை வாங்க மாட்டாங்க, விலை ஏறக்கூடிய பொருளை தான் வாங்குவாங்க. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ரியல் எஸ்டேட் இடம் வாங்கணும்.
ஒரு சென்ட் இடம் வாங்கணும். நடுக்காட்டில் போய் யாரும் வாங்க மாட்டாங்க. சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி தான் வாங்குவாங்க. ஏன்னா நடுக்காட்டில் வாங்கினோம்னா விலை கம்மியாக இருக்கும். ஒரு சென்ட்டோடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதை விற்க முடியாது. நாளைக்கு யாரும் அதை வாங்க மாட்டாங்க. இதே இது சிட்டிக்கு நடுவில் டவுனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போடுறோம் அப்படின்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக அந்த இடத்துக்கு டிமாண்ட் இருக்கும். சரியா? அதே மாதிரி விலை இறங்க 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 ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்காது. அப்போ இங்கே விலை இறங்கிக்கிட்டே இருக்குது. விலை இறங்குதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிறத விற்றுறணும். இல்லைனா அது இன்னும் கம்மியான ரேட்டுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். விலை ஏற 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 வாங்கணும், விலை இறங்க இறங்க விற்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல விலை இறங்கிக்கிட்டு இருக்கு. விலை இறங்குதுன்னா நான் விற்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எங்கேருந்து விற்கணும்? ஸ்விங் ஹைலேருந்து விற்கணும். ஸ்விங் ஹை அப்படிங்கிற இடத்துலேருந்து விற்கணும். அப்போது நீங்கள் ஒரு சார்ட்டை எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது விலை இறங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ நான் விற்க தான் போகிறேன். எங்கேருந்து விற்க போகிறேன் அப்படின்னா ஸ்விங் ஹைலேருந்து விற்க போகிறேன். எங்கே இருக்குது ஸ்விங் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விங் ஹை இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்கும். இங்கே 3 கேண்டில் மார்க் பண்ணுறோம். அப்புறம் இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ கடைசியாக இங்கே ஒரு ஸ்விங் ஹை உருவாயிருக்கு. ஸோ இப்போ எங்கேருந்து விற்கணும்? இதில் முதல்ல இருந்து விற்கணுமா, ரெண்டாவது விற்கணுமா, மூணாவது விற்கணுமா? எது விலைக்கு அருகையில் இருக்குது? விலை வந்து இப்போ இங்கே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இதுதான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய முதல் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம விற்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு என்னங்கிறது ஓரளவு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். எங்கேருந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது, அது பை பண்ணணுங்கிறது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் இதில் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் மாதிரியான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்போதுமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 4 மணி நேரம், 1 ஹவர் சார்ட்டு, 4 மணி நேரம் சார்ட்டு, அதுக்கு மேலே டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, அந்த மாதிரி சார்ட்டில் எப்போவுமே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் போடுறேன். இண்டிகேட்டரில் போயிட்டு சும்மா ஒரு மூவிங் ஆவரேஜ் போடுங்க. மூவிங் ஆவரேஜ் ஏதோ ஒரு மூவிங் எக்ஸ்போனன்ஷியலோ சிம்பிள் மூவிங், எந்த மூவிங் ஆவரேஜ்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 50 பீரியட் போடுறேன். 50 பீரியட்னா 50 ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா 50ங்கிறது வந்து அதிகமும் கிடையாது, குறையும் கிடையாது. அதாவது இப்போ 100 ரூபா இருக்குன்னா நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு நான் 50 ரூபா வச்சுக்கிறேன், உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன்னா இதில் உங்களுக்கு நான் நிறையவும் கொடுக்கல, உங்களுக்கு கம்மியாகவும் கொடுக்கல, ஈக்குவலாக கொடுத்துருக்கேன். எனக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கேன். இதே நான் 60 ரூபா வச்சுக்கிட்டு உங்களுக்கு 40 ரூபா கொடுக்குறேன்னா உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன், நான் 60 எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். இல்லை நான் 40 ரூபா வச்சுக்கிட்டு உங்களுக்கு 60 ரூபா கொடுத்தோம்னா எனக்கு கம்மியாக எடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஆனால் 50ங்கும்போது அது வந்து மிடில், ஆமாம் ஈக்குவல், நடுவில் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் நான் 50 எடுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 50 எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து எதுக்கு அப்படின்னா இது ஒரு கெஸ்ஸிங்கு தான். இப்போ என்னுடைய அனுமானம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் என்ன பார்த்தேன், நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா மேலேருந்து மார்க்கெட்டு கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகே, இது என்னுடைய அனுமானம். இப்போ அதுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கேண்டில்ஸ் இருந்தால் நான் செல் பண்ணணும். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் பை பண்ணணும். ஆமாம், இப்போ மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ வந்து என்னுடைய அனுமானமும் மூவிங் ஆவரேஜும் கரெக்டாக இருக்குது. நான் என்ன கெஸ் பண்ணேன், மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் போடுறேன். மூவிங் ஆவரேஜ் படியும் மார்க்கெட்டு செல்லில் தான் இருக்குது. என்னுடைய அனுமானம் படியும் மார்க்கெட் செல்லில் தான் இருக்குது. இது ஒரு சும்மா வந்து எனக்கு நான் என்னுடைய தாட்டுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு இது சப்போர்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதுனால நான் செல் பண்ண போகிறேன். செல் எங்கேருந்து பண்ண போகிறேன்னா ஸ்விங் ஹைலேருந்து பண்ண போகிறேன். அது முடியும். ஓகே, இப்போ இது 4 மணி நேரம் சார்ட்டுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்விங் ஹையை நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் கீழே போகுது, கீழே வந்து இப்படி மேலே வந்து இங்கே டச் ஆகும்போது நீங்கள் செல் எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் செல்லு போடுறீங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க அப்படின்னா இங்கே தான் போடுவீங்க. அந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க.
வழக்கமாகவே என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். 4 மணி நேரம் சார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்டுன்னு இருக்கும். நம்மளால் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடவும் கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 கேண்டில் இருக்குல்ல, இந்த 3 கேண்டிலில் மூணையும் மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நடுவில் இருக்குல்ல கேண்டில், அதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஓகே, நான் 3ஐயும் மார்க் பண்ணலாம். 3 மார்க் பண்ணி நிறைய ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் வந்து என் ஸ்டாப் லாஸை குறைக்கணும். அதுக்காக நான் நடுவில் இருக்க கேண்டிலை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கலாம். இது ஆப்போசிட்டுக்காகவும் பொருந்தும். நான் 3 மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக நடுவில் இருக்க கேண்டிலை மட்டும் எடுத்துக்கலாம். இது எப்போ தெரியுமா, இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு மேலே அல்லது 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் 4 மணி நேரம் சார்ட்டு அல்லது 6 மணி நேரம் சார்ட்டு, 8 மணி நேரம் சார்ட்டு அல்லது ஒன் டே சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிடில் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணலாம். ஓகே, இப்போது அது எப்போ மார்க் பண்ணுவீங்க, 1 2 3 முடிஞ்ச பின்னாடி, இந்த 3 உருவாகி முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் இதை மார்க் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் கேண்டில் வந்துடுச்சு, ரெண்டாவது கேண்டில் வந்துடுச்சு, ரெண்டாவது கேண்டில் எப்படி மார்க் பண்ணலாமா, கூடாது. மூணாவது கேண்டில், ஆமாம், மூணாவது கேண்டில் வந்த பின்னாடி தான் இது ஸ்விங் ஹை. ஓகே, மூணாவது கேண்டில் முடியணும், முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த நடு கேண்டிலை மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் இது வந்து எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ சில நேரம் நிறைய நேரம் இது வேலை செய்யும். இந்த 3 கேண்டில் மார்க்கிங்கிறது நிறைய டைம் வேலை செய்யும். ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். இதுவும் வேலை செய்யும். சில நேரம் அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே வந்து டச் பண்ணாது. அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 கேண்டில் இருக்குல்ல, 3 கேண்டிலை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுக்கலாம். ஓகே, சில நேரம் இந்த 3வது கேண்டில் பெருசாக இருக்கும். இந்த உதாரணத்துக்கு இங்கே காட்டுறேன். இதே எடுத்துக்கோங்க. 1 2 3, இது 3 சேர்ந்து ஒரு ஸ்விங் ஹாய். இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, 3ஐயும் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி 3ஐயும் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணி அது பிரேக் ஆகணும், அது ரீடெஸ்ட் ஆகணும். இங்கே ஆகலை, இங்கே பார்த்தீங்கன்னா ஆகலை. 1 2 3 உருவாயிட்டு மார்க்கெட்டு கீழே அதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இங்கே நான் 3ஐயும் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ஆகவே இல்லை, டச்சே ஆகலை, இடத்துல டச்சே ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நடு கேண்டிலை மட்டும் கூட மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இதை பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 1 2 3 கீழே பிரேக் ஆகிருக்கா, பிரேக் ஆகிட்டு அடுத்த கேண்டில் உடனே இங்கே டச் ஆயிருக்கா. ஸோ அந்த பிரேக் ஆகுறது வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், அப்படி ஏதாவது இருக்கா? கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அந்த நடு கேண்டில் இருக்குல்ல, நடு கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, ரைட்டா. அடுத்த கேண்டில் டச் ஆயிருக்கா, அந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த ரெட் கேண்டில் தான் க்ளோஸ் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் இம்மீடியட்டாக இங்கே டச் ஆகிருக்கு. டச் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கீழே போயிருக்கு மார்க்கெட்டு. ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். இல்லை சில நேரங்களில் இல்லை, இதில் எது ஒர்க் ஆகும், எது 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு அதில் பாதின்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது பாதி ஆயிரும். அந்த மாதிரி ஓகே, அந்த பாதியிலேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். நான் என்ன ஃபாலோ பண்ணணுன்னா, எப்போதுமே நடு கேண்டில் மட்டும் தான் நடப்பேன். நான் வந்து 3 கேண்டில் எடுக்க மாட்டேன். அதுவும் குறிப்பாக 4 மணி நேரம் சார்ட் எடுத்தோம்னா நான் நடு கேண்டில் மட்டும்தான் எடுப்பேன். நடு கேண்டில் இருந்து தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இந்த மாதிரி ஓகே, அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 3 கேண்டில் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதிலேருந்து நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன், சரி, மார்க் பண்ணிட்டேன், மார்க்கெட்டு கீழே போயிடுச்சு, கீழே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து டச் ஆகுது. டச் ஆகும்போது நான் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அல்லது எப்படி நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, அதுவும் ரொம்ப 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 சிம்பிள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ட்ரி எடுக்க என்ன பண்ணீங்க அப்படின்னா,
இதை கண்டுபிடிச்சிங்க. 1 2 3 ரைட்டு. இதை 4 மணி நேர சார்ட்டில் பார்த்தீங்க. எஸ். கரெக்டா? அப்போ 4 மணி நேர சார்ட்டில் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுப்பீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க், ஃபுல்லாகவோ ஆஃபோ ஏதோ ஒன்று, சரியா? அல்லது நடு கேண்டிலோ, அது உங்கள் சாய்ஸு. இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 4வது கேண்டில் கீழே போகுது, 5வது கேண்டில் கீழே போகுது, 6வது கேண்டில் கீழே போகுது, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் மறுபடியும் வருது மேலே. மேலே வந்து இங்கே டச் ஆகுது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, இப்போ 4 மணி நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இங்கே டச் ஆன உடனே 5 நிமிஷத்துக்கு போயிடலாம், அல்லது 15 நிமிஷத்துக்கு போயிடலாம். 5 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது உங்கள் சாய்ஸ். போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்விங் ஹை. 5 நிமிஷத்துலேயோ 15 நிமிஷத்துலேயோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஸ்விங் ஹை உருவாகணும். இந்த மாதிரி உருவாகணும். அது உங்கள் டைம் ஃப்ரேம் வந்து 4 மணி நேரம்னா 15 நிமிஷம் எடுத்துக்கலாம், அல்லது 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ரொம்ப கம்மியாக இருக்கும், 15 நிமிஷம் எடுத்தால் பெட்டராக இருக்கும். இப்படி உருவான பின்னாடி இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோயர் டைம் ஃப்ரேம், 5 நிமிஷங்கிறது லோயர் டைம் ஃப்ரேம், அது 15 நிமிஷம் லோயர் டைம் ஃப்ரேம். இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே ஒரு ஸ்விங் உருவாயிருக்கலாம், 1 2 3 1 2 3, இந்த 3 கேண்டிலும் உடையணும். இந்த 3 கேண்டிலையும் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த 3 கேண்டிலும் உடையணும். ஓகே சார். இங்கே வந்து நடு கேண்டில் மட்டும் உடையதை பார்க்கக்கூடாது, 3 கேண்டிலும் கம்பல்சரியாக உடையணும். உடஞ்சிட்டு மறுபடி மார்க்கெட்டை வந்து அதை டச் பண்ணணும். டச் பண்ணும்போது செல் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, முதல்ல 4 மணி நேரத்தில் ஒரு ஸ்விங்கு பார்க்குறீங்க. அந்த 4 மணி நேரம் ஸ்விங்கு உடையணும். உடஞ்சி மார்க்கெட்டு போய் இமீடியட்டாக டச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 5 நாள் கழிச்சு கூட டச் பண்ணணும். அது எப்போ டச் பண்ணணும்னு சொல்ல தெரியாது. பிரேக் ஆகிட்டு அது மறுபடியும் டச் ஆகும்போது 5 நிமிஷமோ அல்லது 15 நிமிஷமோ டைமுக்கு போயிட்டு மறுபடி ஒரு ஸ்விங் ஹை அந்த 5 நிமிஷத்துலேயே 15 நிமிஷத்துலேயே நீங்கள் பார்க்கணும். அது கம்ப்ளீட்டாக 3 கேண்டிலும் உடையணும். உடஞ்சிட்டு மறுபடியும் அது ரீடெஸ்ட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மிடில் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிடில் கேண்டில் 3 கேண்டில் எப்படினாலும் மார்க் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். உடஞ்சிட்டு மறுபடியும் மேலே போய் டச் ஆகுதா, இந்த இடத்துல டச் ஆகுது. அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு நம்ம அடையாளத்துக்காக. இந்த இடத்த மட்டும் நான் வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போகிறோம் அதனால். ஓகே, டச் ஆகும்போது நீங்கள் 5 நிமிஷம் சார்ட்டுக்கு போகலாம். 5 நிமிஷம் சார்ட்டுக்கு போகிறோம். இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டச். இங்கே தான் அந்த டச் ஆகுது. இங்கே உடச்சிட்டு 5 நிமிஷத்தில் உள்ளே வருது. உள்ளே வரும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்விங் பாயிண்ட் உருவாயிருக்கா அப்படின்னா உருவாயிருக்குங்க. இங்கே உருவாயிருக்கும் பாருங்கள், மேலே உருவாயிருக்கு. 3 கேண்டில் உருவாயிருக்கா. இந்த 3 கேண்டில் உருவாயிட்டு 3மே உடஞ்சிட்டு ஆனால் ரீடெஸ்ட் ஆகலை. உடச்சிட்டு அப்படி கீழே போயிட்டு சில நேரம் அந்த மாதிரி ஆகும். அப்போ வந்து நம்ம மனம் தளர்ந்துடக்கூடாது, ஐயோ போச்சு அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் அடுத்து எங்கே ஸ்விங் பாயிண்ட் உருவாகுதுன்னு பார்க்கணும். ஓகே, உடச்சிட்டு கீழே போயிட்டே இருக்கு. இங்கே உருவாயிருக்கு பாருங்கள் ஒருத்தர். 1 2 3 உருவாயிருக்கா. 3ஐயும் மார்க் பண்ணுங்கள். 3ஐயும் கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணுங்கள். இப்போ இது வந்து சில நேரங்களில் வந்து அந்த 5 நிமிஷத்தில் சில நேரம் வேலை செய்யாது, சில நேரம் 15 நிமிஷத்தில் தான் வேலை செய்யும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ 3ஐயும் மார்க் பண்ணிட்டோமா. 3 எங்கே உடையுது, இங்கே உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இது ப்ராப்பராக டச் ஆகாத மாதிரி தெரியுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மணி நேரங்கும்போது நீங்கள் ஒரு 15 நிமிஷம் பார்த்தா நல்லாயிருக்கும். 4 மணி நேரம் 15 நிமிஷம். 1 ஹவர் ஸ்விங்கு மார்க் பண்ணுறீங்கன்னா 5 நிமிஷம் பாருங்கள். இப்போ நான் இதே சார்ட்டை 15 நிமிஷத்தில் காட்டுறேன். 15 நிமிஷத்தில் பார்க்கும்போது அதே சார்ட்டு 15 நிமிஷம் உங்களுக்கு
1 2 3 பிரேக் ஆகிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடெஸ்ட் ஆகலை. இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகாமல் மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டுருக்கு. இடையிலையும் எந்த ஸ்விங்கும் உருவாகலை. இங்கெல்லாம் உருவாகலை, இந்த இடத்துலலாம் உருவாகலை. 15 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் உருவாயிருக்கு, ஆனால் 15 நிமிஷத்தில் உருவாகலை. அப்படி மார்க்கெட் கீழே வருது. இப்போ எங்கே ஸ்விங் உருவாயிருக்கு? இங்கே தான் உருவாயிருக்கு, இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு. இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி தெரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதை ஒன்றா எடுத்துக்கோங்க, இது 2, இதுவும் 2 எடுத்துக்கோங்க, இது 3. 4 கேண்டலையும் சேர்த்து நம்ம ஸ்விங்காக எடுத்துக்கிறோம், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. அப்போது இந்த 1 2 3 4 நாளையும் நீங்கள் மார்க் பண்ணணும். நாளையும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பிரேக் ஆயிருக்கா, டெஸ்ட் ஆயிருக்கா. இது ஏன் இப்போ வந்து அதான் சில நேரம் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் இந்த ரொம்ப லோவாக போகாமல் ரொம்ப ஹையாக போகாமல் அந்த மாதிரி மீடியமாக வரும், 15 நிமிஷம் அந்த மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இங்கே கிடைக்கல, இங்கே எடுக்கலை, நீங்கள் இந்த இடத்துல கிடைக்கல. அந்த இடத்துல எடுத்திருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து நமக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் படி இங்கே நடக்கலை. ஸோ ஆனால் இங்கே வந்து இங்கே உடச்சிட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ போட்டுட்டு இது எவ்வளவு ஸ்டாப் லாஸுங்கிறத கண்டுபிடிக்கணும், அது மெஷர் பண்ணணும். ஓகே. ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 161 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்படின்னா 160 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்னா $1 வச்சுக்கோங்க. 161 பாயிண்ட்னா $1.5, $1.6. எதுக்கு அப்படின்னா ஒரு மைக்ரோ லாட்டுக்கு, ஒரு மைக்ரோ லாட்டுக்கு $1.6 ஸ்டாப் லாஸ். இதே 10 மைக்ரோ லாட்டுக்கு $16 ஸ்டாப் லாஸ். இதே 100 மைக்ரோ லாட்டுக்கு, 100ன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட், அதுக்கு $160 ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் வைஸாக திங்க் பண்ணணும். $160 ஸ்டாப் லாஸ் நமக்கு செட் ஆகுமா? ஆகாது. ஆனால் $16 ஓகே, ஓரளவுக்கு நம்ம எடுக்கலாம், அந்த ரிஸ்க் எடுக்கலாம். $15 $16 ரிஸ்க் எடுக்கலாம். அப்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை பார்த்துக்கணும். லாட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, வைக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ எனக்கு இங்கே $16 ரிஸ்க்கு. நான் $16 ரிஸ்க் எடுக்கிறேன்னா மினிமம் $16 ரிவார்டு எடுக்கணும். 1:1 நீங்கள் எடுக்கணும். $1 ரிஸ்க்குக்கு $1 ப்ராஃபிட் எடுக்கணும். அல்லது $1 ரிஸ்க்குக்கு 1.5 $1.5 ப்ராஃபிட். நான் ஏன் அந்த மினிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க 1.5 எடுக்கலாம், 1.10 எடுக்கலாம், 1:10 எடுக்கலாம், 1:5 எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் வந்து எல்லாராலையும் அதை எடுக்க முடியுமான்னா கஷ்டம். அது நம்மளுடைய டார்கெட் என்ன? குறைஞ்சபட்சம் ஒரு லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ரிஸ்க்கு ஈக்குவலாக லாபத்தை எடுத்துகிட்டு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கமோ அதுக்கு ஈக்குவலாக லாபம் எடுத்துகிட்டு வெளியில் வரணும். அவ்வளோதான். நம்ம வந்து பேராசைப்பட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், ஆனால் அதே சமயத்தில் பேக் ஃபயரும் ஆகும். அதனால் பெட்ரு வந்து 1:1 அல்லது 1:2, மேக்ஸிமம் 1:2. $16க்கு ரிஸ்க்குக்கு $32 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும் மேக்ஸிமம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி வந்து இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்கன்னா செல் பொசிஷன் இந்த இடத்துல செல் பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் அங்கே போடுவீங்க. ஸோ 158 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்டில் வெளியில் வந்துடணும். ஸோ இங்கே 300 பாயிண்ட் கொடுத்துருக்கு, ஆனால் எல்லா நேரமும் அது கொடுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? 158 பாயிண்ட். அதே 158 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 158 பாயிண்ட்னா $15 ரிஸ்க்கு, $15 தான் லாபம் கிடைக்கும், கம்மி தான். ஆனால் நம்மளுடைய கரன்சியோட கம்பேரிசனில் $15 ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். $10 உங்களுக்கு $800 ஆச்சு, அப்போ ஒரு $1200 ஆச்சு. இது டீசெண்டான ப்ராஃபிட் தான். $1200 வந்து இப்போ சராசரியாக ஒருத்தரா இப்போ நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் இப்போ சென்னையில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 18,000 20,000 தான் கொடுப்பாங்க. இதுவே அதிகம். 20,000 கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000 சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது.
அவன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் சொல்லுவான். மாதத்தில் எஸ் 20 சார். நாள் ஒர்க் பண்ணுவீங்க அல்லது 25 நாள் ஒர்க் பண்ணுவீங்க. 25 நாளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 25 நாளைக்கு 25,000 ரூபா. அதே இதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கான அந்த வருமானத்தை எடுக்க முடியும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாமே, வச்சுருந்தா எனக்கு இவ்வளோ பெருசு கிடச்சிருக்குமே, அப்படி என்றைக்குமே நினைக்காதீங்க. என்றைக்குமே ஓகே சார். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா கொண்டு போய் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி 10 ரூபா கூட வராது நமக்கு. 10 ரூபாய் 15 ரூபா கூட 30 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அது 3 மாதம் கழிச்சு தான் வரும். எனக்கு தெரில, எக்ஸாக்டாக தெரில. 10,000 ரூபா நான் டெபாசிட் பண்ணுறேன்னா 30 ரூபா வட்டி தருவான். ஆனால் அதே 10,000 ரூபாயை நீங்கள் இங்கே போட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபா 15 நிமிஷத்தில் கிடைக்குன்னா அது பெரிய லாபம். அதனால் எஸ். நம்ம நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். உங்கள் டார்கெட் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் எடுக்கணும், 100 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடில் 100 பாயிண்ட் எடுக்கணும். அது நீங்கள் 2 ட்ரேடாக கூட பண்ணலாம். ஒரு ட்ரேடில் 50 பாயிண்ட், இன்னொரு ட்ரேடில் 50 பாயிண்ட், 100 பாயிண்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். உங்கள் மினிமம் டார்கெட்டே வந்து மேக்ஸிமம் டார்கெட்டே வந்து எப்படி இருக்குன்னா 100 பாயிண்ட் தான் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு நீங்கள் இதை தான் மெயின் பண்ணணும். 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் எடுக்கணும். 100 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் ஃபாரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 100 பாயிண்ட்டு ஒரு 15-30 நிமிஷத்துக்குள்ளே கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும், மேக்ஸிமம் கிடச்சிடும். அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எப்படின்னா இப்போ நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? எஸ் சார். பைக் வந்து எப்போ ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? அது ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும்போதுனா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னால், அப்படி தானே சார்? 5 இயர்ஸ். மொதல் நாள் வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்திருக்கீங்களா, அல்லது வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்திருக்கீங்களா? 3வது நாள் விழுந்தேன். 3ஆம் நாள் விழுந்தீங்க. இப்போ என்னைக்கா விழுந்தீங்களா ரீசெண்ட் டைமில்? இல்லை சார். ஏன் விழல? பழகிடுச்சு, அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? மொதல் நாள் 2ஆம் நாள் நம்ம கீழே விழுந்திருப்போம். நமக்கு வந்து கிளச்சை பிடிக்கவா பிரேக் பிடிக்கவான்னு தெரியாது. ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு பயம் இருந்திருக்குமா, கை நடுங்கிருக்கும், அப்படியே இருந்திருக்குமா அது. ஆனால் நாளடைவில் என்னாச்சு, இப்போ நீங்கள் காதில் ஒரு சைடில் ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. ஹெல்மெட் போடாமல் அல்லது வந்து டேங்க்கில் ஏதாவது லக்கேஜ் வச்சுட்டு கூட நீங்கள் ஓட்டிடுவீங்க இல்லையா? ட்ரிபிள்ஸ் கூட ஓட்ட முடியும் உங்களால். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்க. மழை பெஞ்சால் கூட ஓட்டிடுவீங்க. அல்லது கரடு முரடான ஆஃப் ரோடிங் கூட உங்களால் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் மொதல் நாளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகி இப்போ கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுவீங்க, கையை விட்டுட்டு கூட ஓட்டுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும் இதுக்கு. ஆனால் மொதல் நாள் இந்த திறமை இருந்துச்சானா இல்லை. மொதல் நாள் பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது, பதட்டம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டா இதே மெத்தேடு தான் இங்கே நம்ம பண்ணணும். நீங்கள் முதல் ட்ரேடு பண்ணும்போது 50 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு, 50 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு, 75 பாயிண்ட்டு, 60 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் எடுக்கணும். டெய்லி எடுக்கணும். டெய்லி ஒரு 6 மாதம் எடுத்துட்டீங்க, அதில் ஒரு 3 மாதம் டெய்லி எடுக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ நம்ம கையை விட்டுட்டு 2 கையை விட்டுட்டு ஓட்டலாம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஓட்டிடலாம், எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஓட்டிடலாம், எந்த மாதிரியான ஆஃப் ரோடிங்காக தான் ஓட்டிடலாம், வண்டியில் பெட்ரோல் இல்லைனா கூட ஓட்டிடலாம், கம்மியான பெட்ரோல் வச்சு வண்டியை கவுத்தி போட்டு ஓட்டிடலாம். அந்த மாதிரியான கான்ஃபிடென்ட்டு ஒரு 3 மாதத்தில் வந்துடும். 3 மாதத்தில் வந்து டெய்லி 100 பாயிண்ட்டாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் கழித்து உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நான் மார்க்கெட்டில் நான் கம்ப்யூட்டர் மேலே உட்காந்தேன்னா 100 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் 100 பாயிண்ட் எடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து. ஆனால் அதுக்கு அந்த 3 மாதம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை வந்து திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஃபெயிலியரும் வரும். ஃபெயிலியர் வந்தாலும் ஓகே பரவாயில்ல, மறுபடியும். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டும்போது கீழே விழுவீங்க. கீழே விழுந்தவொடனே ஐயா நான் ஓட்டவே மாட்டேன்னு ஓரமாக வைக்க போகிறது இல்லைல்ல. மறுபடியும் எந்திரிச்சு ஓட்ட போய் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கெத்தாக வண்டி ஓட்ட முடியுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே விழுவீங்க, லாஸ் வரும், சின்ன லாஸ் வரும், பரவாயில்ல, மறுபடி எந்திரிச்சு அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அதை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா?
3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து 100 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருவீங்க. அதுவும் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டு எடுத்துருவீங்க. அப்போ இப்போ இப்போ இந்த 3 மாதம் நீங்கள் மைக்ரோ லாட்டு, மினி லாட்டு, அல்லது வந்து 5 மைக்ரோ லாட்டு, 6 மைக்ரோ லாட்டு, அல்லது 2 மைக்ரோ லாட்டு, அல்லது வந்து 1 மினி லாட்டு, 2 மினி லாட்டு அப்படி போட்டு ட்ரேட் பண்ணணும். 3 மாதம் ஓகே சார். கழித்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 2 ஸ்டாண்டர்ட் லாட்டு போட்டு பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்டு உங்களுக்கு $200 கொடுக்கும் ஒரே ட்ரேடில். Yes, அப்போ sir. அது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் வந்து சூட்சமம். இதை வந்து சூட்சமங்கிறத விட இதில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணணும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை அடுத்த 1 மாதத்துக்கு, ஒரே ஸ்ட்ராட்டஜி அடுத்த 2 மாதத்துக்கு, ஒரே ஸ்ட்ராட்டஜி அடுத்த 3 மாதத்துக்கு. அது ஃபெயிலியர் கொடுத்தாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமே இந்த கான்ஃபிடென்ட்டு தான். மொதல் நாள் உங்களுக்கு வண்டியை கொடுத்து ரோட்டில் ஓட்டு, டிராஃபிக்கான ரோட்டில் ஓட்டுனா நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, நம்மளால் ஓட்டியிருக்க முடியாது. ஆனால் அதே இது ஒரு 10 நாள் கழிச்சு ஓரளவு நீங்கள் ஓட்டுவீங்க, 20 நாள் கழிச்சு நல்லா ஓட்டுவீங்க, 30 நாள் கழிச்சு சூப்பராக ஓட்டிடுவீங்க. வண்டி ஓட்டுறது இப்போலாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹார்டான விஷயமே கிடையாது, ஓட்டிடுவோம். காரணம் என்ன? டெய்லி எடுத்து ஓட்டணும், டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டணும், நம்மளாக ஓட்டணும், கரடு முரடான ரோட்டில் ஓட்டணும், மழை பெஞ்ச ரேட்டில் ஓட்டணும், பில்லியன் வச்சு ஓட்டணும், பில்லியன் இல்லாமல் ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் ஓட்டணும், கையை விட்டு ஓட்டணும், காலை விட்டு ஓட்டணும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 கடைசி இப்போவும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம், இப்போவும் நீங்கள் போய் எங்கேயும் போய் மோதலாம். கரெக்டாக, அது உங்கள் கையில் இல்லை. அது எப்போனாலும் நடக்கலாம். வண்டி டயர் பஸ்ட் ஆகலாம், ஏதாவது நடக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம ஓட்டாமல் இருக்க போகிறது இல்லை, ஓட்டிகிட்டு இருப்போம். அதே தான் உங்களுக்கு லாஸ் எப்போனாலும் வரும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு டெக்னிக்கை மாற்றவே கூடாது, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதை நீங்கள் இதை மைன்யூட்டாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரேட் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சார்ட்டாக எடுங்க, ஒரு 10 சார்ட் எடுங்க, ஒரு நாளைக்கு 10 சார்ட் எடுத்து 10 சார்ட்டில் இந்த மாதிரி செட்டப் கிடைக்கான்னு பாருங்கள். 4 ஹவரில் கிடைக்கலையா பரவாயில்ல, 1 ஹவர் எடுங்க, 1 ஹவரில் ஸ்விங் பாருங்கள். வேறு ஒரு சார்ட் எடுங்க, 1 ஹவரில் ஸ்விங் பாருங்கள். நீங்கள் 4 ஹவரில் மட்டும்தான் பண்ணணுன்ட்டு இல்லை, 1 ஹவரில் பார்க்கலாம், அது கம்மியானதையும் பார்க்கலாம், பட் 1 ஹவரில் அட்லீஸ்ட் பாருங்கள். இப்போ நான் ஜேபிஒய் எடுத்திருக்கேன். இப்போ ஜேபிஒயில் எனக்கு கிளியராக அங்கே தெரியுது, இங்கே ஒரு ஸ்விங்கு, கடைசியாக ஒரு ஸ்விங் உருவாயிருக்கு பாருங்கள். ரைட்டா? நீங்கள் 3 மார்க் பண்ணிக்கலாம், அல்லது நடுவில் மட்டும் மார்க் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸு. ஆனால் நீங்கள் 3 மார்க் பண்ணும்போது நிறைய ட்ரேட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதனால் அதை மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ உருவாகிட்டு இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இன்றைக்கி உட்காந்து பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ மணி என்ன 3 மணி ஆகுது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 மணிக்கு வாக்கில் இது மார்க்கெட் இங்கே வரலாம், கீழே வரலாம், கீழே வந்து இதுக்குள்ளே வரும். வந்தவுடனே என்ன பண்ணணும், ஒரு 15 நிமிஷம் போங்க, அல்லது 5 நிமிஷம் போங்க. 5 நிமிஷத்தில் 1 2 3 உருவாகும். ஓகே, உருவான பின்னால் அந்த 3ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே சார். உடையும், உடஞ்சிட்டு மறுபடியும் டச் ஆகும்போது பை போடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழேயே போடுங்க. ஏன்னா இதுக்கு கீழேயும் போடலாம், அந்த பாக்ஸு கீழேயும் போடலாம், சில நேரம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போடுங்க. இதை டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள், ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க, டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் வைங்க மேலே, இங்கேருந்து மேலே 100 பாயிண்ட். அது வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் தான் போகணும்னு அவசியம் கிடையாது, 50 பாயிண்ட்டு 70 பாயிண்ட் கிடச்சா கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம், அது உங்கள் சாய்ஸு. பட் 100 பாயிண்ட்டு இங்கேருந்து டார்கெட் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இங்கே ஒரு ஸ்விங் உருவாயிருக்கா? ரைட்டா? இப்போ அந்த இதில் நீங்கள் 3 கேண்டிலையும் மார்க் பண்ணலாம், அல்லது நடு கேண்டில் மட்டும் மார்க் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸு. இப்போ நான் அந்த இடத்துல 3 கேண்டில் மார்க் பண்ணோம்னா எனக்கு இங்கே வரும். ஓகே, ஏன்னா இதுதான் முதல் கேண்டில், இது 2, இது 3, இங்கே வரும். இங்கே உடஞ்சிட்டு இங்கே டச் ஆகும்போது நான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மிடில் கேண்டில் மட்டும்தான் பார்ப்பேன். நான் எப்போவுமே 3 கேண்டில் மார்க் பண்ண மாட்டேன். லோயர் டைம் ஃப்ரேமில் 3 கேண்டில் மார்க் பண்ணுவேன். லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ பாருங்கள், இது 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் நான் போட தயாராக இல்லை. அப்போ நான் வந்து எப்போதுமே இந்த மிடில் தான் எடுப்பேன், மிடில் எடுப்பேன். ஓகே, இது 3 உடஞ்சி இம்மீடியட்டாக இங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே ஆமாம் டச் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் போடலாம். 5 மினிட்ஸ் போகும்போது இங்கே தான் டச் ஆகிருக்கு. ஓகே, நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்னா ஸ்விங் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்விங் உருவாயிருக்கு,
எஸ் சார். ஆனால் 3 கேண்டில் உடஞ்சிருக்கா? உடையல. உடையல 3 சார். உடையல. இங்கே உடஞ்சிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இம்மீடியட்டாக உடையல. உடையல. இங்கே 3 உருவாயிருக்கா, அது இம்மீடியட்டாக இங்கே ஆ உடஞ்சிருக்கா? எஸ் சார். ரைட்டா, உடஞ்சிட்டு இம்மீடியட்டாக டச் ஆகிருக்கும் பாருங்கள். டச் ஆகி. டக்குன்னு எஸ் சார். நடந்திருக்கும். அது அந்த ரியாக்ஷன் நீங்கள் டக்குன்னு பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் என்ட்ரி மிஸ் ஆயிரும். ஓகே சார். 3 கேண்டில் உடஞ்சிட்டு 3 கேண்டில் இங்கேயே டச் ஆயிருக்கு. உடனே ஒரு குயிக்காக ஒரு பை என்ட்ரி. ஓகே சார். பை என்ட்ரி இந்த இடத்துல போட்டு இங்கே கூட போடலாம். ஃப்யூச்சரில் டச் ஆகும்போது கூட போடலாம். இப்போ ஃப்யூச்சரில் கூட இந்த இடத்துல டச் ஆயிருக்கு, அங்கேயும் எடுக்கலாம். பட் நான் வந்து இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த லாங் பொசிஷன் இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அது எப்போனாலும் ஹிட் ஆகலாம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் யூஸ்வலாக இங்கே தான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து 99 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இது எனக்கு அது கம்ஃபர்டபுளான ஸ்டாப் லாஸ். அப்படிங்கும்போது நான் எடுத்துப்பேன். சிலருக்கு வந்து இது செட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஏன் ரிஸ்க் எடுப்பானே அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம். ஆனால் 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும், அதை பார்த்துக்கணும். அது உங்கள் சாய்ஸு. ஸோ எனக்கு நான் ஏன் இங்கே போட்டுருவோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டாண்டர்ட் லாட்டில் ட்ரேட் பண்ணுவேன். 2 ஸ்டாண்டர்ட் லாட் போடுவேன். சில நேரம் 2.5 போடுவேன், சில நேரம் 1.5 போடுவேன். அந்த மாதிரி போடுவேன். என்னுடைய கேபிட்டல் வந்து பெருசாக இருக்கும், ரிஸ்க்கும் பெருசு. எனக்கு இங்கே 99 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் எனக்கு $100 ஸ்டாப் லாஸ். நான் ஒரு ட்ரேடுக்கு $200 ரிஸ்க் எடுப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து 100 பாயிண்ட் கிடச்சா போதும். ரொம்ப ஏன்னா பெரிய ரிஸ்க்கு, பெரிய கேபிட்டல், பெரிய லாட்டுங்கிறனால பெருசாக நான் எய்ம் பண்ண மாட்டேன். எனக்கு இங்கே வந்து இப்போ இங்கேயே 100 பாயிண்ட் கொடுத்துட்டு பெரிய பவர்ஃபுல்லான மூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இங்கேயே இந்த இடத்துலையே 100 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 3-4வது கேண்டில் எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு அது போதும். ஏன்னா நான் 2 ஸ்டாண்டர்ட் லாட் போடும்போது எனக்கு இது $200 ப்ராஃபிட்டு. அப்போ எனக்கு அது போதும். 5 நிமிஷம், எத்தனை நிமிஷம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 5 20 நிமிஷம். ½ hour மேக்ஸிமம் ½ ஹவரில் எனக்கு $200 கிடைக்கும்போது எனக்கு அது போதும். நான் திருப்தியாக வெளியில் வந்துடுவேன். மறுநாள் அடுத்த ட்ரேடுக்கு அப்புறம் அந்த டேயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் ட்ரேடுக்கு நான் வந்துடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு 100 பாயிண்ட், இங்கே 99 பாயிண்ட் இருக்குது, 100 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் எடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதே இடத்துல மறுபடியும் இங்கே வந்திருக்கு, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல மறுபடியும் வந்து டச் ஆகுது, இங்கே எடுத்து பார்க்கலாமான்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். டெமோ அக்கௌண்ட்டில் தான் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு பார்க்கலாம். ரைட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் எனக்கு 300 பாயிண்ட் வேண்டாம். நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணணும். நான் லாங் டேர்மில் நான் பெரிய அச்சீவ் பண்ணணும். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிட்டு இன்றைக்கே சம்பாதிச்சுட்டு இன்றைக்கே லாஸ் பண்ணிவிட்டு நான் போய் முக்கில் உட்காந்து அள விரும்பலை. நான் வந்து இன்றைக்கி நான் 100 பாயிண்ட் எடுத்தால் கூட எனக்கு போதும். 100 பாயிண்ட் எடுக்கணும். இதே மாதிரி நாளைக்கு 100 பாயிண்ட் எடுக்கணும், நாளை கழிச்சு 100 பாயிண்ட், டெய்லி 100 பாயிண்ட் எடுக்கணும். அதான் என்னுடைய டார்கெட்டு. இப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் இந்த டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இன்றைக்கி 150 பாயிண்ட்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவமும் எக்ஸ்பீரியன்ஸும் டேலண்ட்டும் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பை ப்ராக்டிஸில் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் 1 ஹவர் சார்ட்டு கூட எடுத்துக்கலாம். 1 ஹவர் 5 நிமிஷம், 4 ஹவர் 15 மினிட்ஸ், டெய்லி சார்ட்டு 1 ஹவர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷனில் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இது ஃபெயிலியர் ஆகுமானா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் ஒரு டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டோடைய நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸையும் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலை. நம்மளோட அசம்ஷன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஃபெயிலியர் ஆகும். எனக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது பாசிபிளாகவும் இருந்திருக்கு. ஃபெயிலியரும் ஆகும், ஒர்க்கும் ஆகும். ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆனதாக சரித்திரமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். சரி, அப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த லாஸை என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், அதுவும் முடியும். அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன் என்ன பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 கேண்டில் இப்படி உருவாகணும், அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் உருவாகணும்.
உருவான பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 3ஐயும் மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணலாம். 3 மார்க் பண்ணலாம், நடு மார்க் பண்ணலாம், அல்லது ஹாஃப் லவர் மார்க் பண்ணலாம். அது உங்கள் 50%. சாய்ஸ், அது உங்கள் சாய்ஸ். ஓகே, ஓகே 3ஐயும் மார்க் பண்ணுறோம் அந்த மாதிரி. இப்போ வந்து இது பையிங்னால நான் க்ரீன் கலரில் போட்டுக்கிறேன். ஓகே சார். 4வது கேண்டில் அதை உடைக்கணும். 4வது கேண்டிலோ 5வது கேண்டிலோ 6வது கேண்டிலோ, அது எந்த கேண்டில்னாலும் இருக்கலாம். 4வது கேண்டில் உடைச்சா ரொம்ப நல்லது. சில நேரம் 5வது கேண்டில் உடைக்கும், சில நேரம் 6வது கேண்டில் உடைக்கும். அதை பற்றி கவலை இல்லை. உடைக்கணும். இந்த 3ஐயும் ஒரு ஒரு லெவல் வந்து உடைக்கணும். உடைச்சிடுச்சு. உடைச்ச பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். சின்ன சின்னதாக கீழே வரும். கீழே வந்து இப்படி டச் ஆகும் அந்த லெவலை. இப்போ இந்த டச் ஆகும்போது நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இதில் 15 நிமிஷத்துலையோ அல்லது 5 நிமிஷத்துலையோ ஓகே சார். அந்த அந்த காம்பினேஷனும் அது உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி உருவாகணும். மறுபடியும் டச் ஆகிட்டு உருவாகும். இது வந்து சில நேரங்களில் நடுவுலையும் உருவாகலாம். உள்ள வரைக்கும் வந்துட்டு உருவாகும், மேலே டச் ஆகிட்டு உருவாகும். சில நேரங்களில் கீழே டச் ஆகிட்டு உருவாகும். ரொம்ப உள்ள வரைக்கும் வந்துட்டு கூட உருவாகும். அதாவது இப்படி இப்போ இங்கே டச் ஆகிட்டு இப்படி உருவாகிருக்குல்ல, இப்படி உருவாகலாம். அல்லது உள்ள வரைக்கும் வந்துட்டு இங்கே உருவாகலாம். ஓகே சார். அல்லது சில நேரங்களில் இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே கூட உருவாகலாம். இப்படி கூட உருவாகலாம். சார் ஒரு டவுட் சார். ம் இப்போ ஃபர்ஸ்ட் உருவாகிட்டு அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ம் ஆனா செகண்ட் டைம் அதுக்கு உருவாகிருக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். இந்த பாக்ஸ் நீங்கள் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே உருவானாலும் கூட இப்போ இங்கே இந்த இடத்துல உருவாயிட்டு சரியா. இப்போ அடுத்து என்ன ஓகே சார். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே சார். இப்படி பிரேக்கும் ஆயிடுச்சு இந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை மார்க் பண்ணுவீங்க. எஸ் சார். இதை மார்க் பண்ணிட்டு இதில் பை என்ட்ரி போடுவீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பை என்ட்ரி போடுறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போடணும். ஓகே ஓகே சார். நீங்கள் இங்கே போடலாம், தப்பே இல்லை. இங்கே போட்டால் உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாகும் சரியா. அதனால் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்ன்னா, ஒருவேளை இங்கே என்ட்ரி கிடச்சி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நீங்கள் குறைஞ்ச ரிஸ்கில் ஒரு அதிக லாபம் பார்ப்பீங்க. அதுதான் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன தெரியுமா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது எப்படின்னா, அந்த மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு 2 லைன் இப்படி மூவ் ஆகிட்ருக்கும். ஒரு பச்சை கலர் லைனும் எஸ் சார். இப்படி மேலே இங்கேயே மூவ் ஆகிட்ருக்கும். இந்த ஸ்ப்ரெட் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஸ்ப்ரெட் வந்து உங்கள் என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வரும். வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு மேலே போகும். ஓகே, நீங்கள் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டு, பண்ணது எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த ஸ்ப்ரெட் இஷ்யூனால வந்து நிறைய வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா சேஃபர் சைடுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கீழே போடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை எப்போனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி கவலையே இல்லை. அதுக்கு எந்த பைசா செலவு இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட்டர் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பதிலாக இங்கேயோ அல்லது இந்த நடு பகுதியிலையோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்படி போடும்போது மேக்ஸிமம் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகாது. என்ன கேட்டால் இங்கே போடுறது தான் பெஸ்ட்டு. இங்கே போட்டால் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. ஓகே, இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி வரேன். நீங்கள் இந்த மாதிரி மேலே போயிடுச்சு, அப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க. மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வருமானா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கீழே போடுறோம். ஸோ இப்படி கீழே வருதுன்னு வைங்க, இந்த இடத்துல இப்போ நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்கன்னா அடிச்சிருக்கும் நேரம். கீழே போடும்போது ஓரளவு சேஃபாக இருக்கும். இப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஸ்விங் உருவாகுது, 3 ஸ்விங் உருவாகுது. அப்படின்னா அந்த 3 ஸ்விங்கும் உடஞ்ச பின்னாடி நீங்கள் தாராளமாக ட்ரேடு எடுக்கலாம். அது உடஞ்ச பின்னாடி எடுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவை என்னென்னா, ஸ்விங்குக்குள்ளே ஸ்விங் உருவாகணும். ஒரு ஸ்விங் பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்விங் பாயிண்ட் உருவாகணும், அவ்வளோதான். அப்படி உருவாச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்விங்குங்கிறது என்னென்னா, நான் அந்த ஸ்விங்கை பற்றி சொல்லலை. ஸ்விங்குங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜியில் ஆர்டர் பிளாக்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து ஸ்மார்ட் மணி மேனிப்புலேஷன் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே அந்த ஸ்விங்குக்குள்ளே தான் நடக்கும். இந்த ஸ்விங்குங்கிறது மார்க்கெட்டுங்கிறது என்னது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராம் தான் வந்து உங்களை வந்து பையர்ஸு பை பண்ணும்போது செல் பண்ணும்போது இந்த சார்ட்டெல்லாம் உருவாக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும், எந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் படி இந்த ஸ்விங் லோ க்ரியேட் ஆகுது, ஸ்விங் ஹை க்ரியேட் ஆகுதுன்னா
அந்த இடத்துல தான் மார்க்கெட்டு பொட்டன்ஷியலாக ரிவர்ஸ் ஆகும். அது ரிவர்ஸ் ஆகிற இடம் தான், அந்த ப்ரோக்ராம் ரிவர்ஸ் ஆகிற இடம் தான் இது. இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஆகி இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர்லலாம் வந்து இந்த கோடிங்லாம் வந்துடலாம், கோடிங்லாம் எழுதுவாங்கல்ல, சாஃப்ட்வேர் உருவாக்குறது கோட் லாங்குவேஜ்லாம் உருவாக்கலாம். அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரோக்ராமும் வந்து ஒரு கோடிங்கால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்விங் உருவாகுதோ அங்கெல்லாம் மார்க்கெட்டு வந்து மார்க்கெட் சாஃப்ட்வேருக்குள்ளே அந்த அந்த சேஞ்சஸ் நடக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஸ்விங்கை நம்ம மார்க் பண்ணுறோம். இப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்க, 3 ஸ்விங்லோ பிரேக் ஆகிட்டு டச் ஆகுது. இப்படி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். எங்கேருந்து என்ட்ரி எடுப்போம், இங்கேருந்து என்ட்ரி எடுப்போம், இங்கேருந்து என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸு இங்கே போடுவோம். ஓகே, இங்கேருந்து நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். இது பைக்கான செட்டப். இப்போ இது அப்படி ஆப்போசிட் தான் செல்லுக்கான செட்டப்பு. எப்படி இருக்குது? 3 கேண்டில், இது 3 கேண்டில் நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறீங்க. சரி, மார்க் பண்ணுறீங்க. அந்த 3 கேண்டில் பிரேக் ஆகுது. அப்புறம் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ஸ்லோவாக ஸ்பீடாக கூட வரலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்விங் ஹை, அவ்வளோதான். ஸ்விங் ஹை, அந்த ஸ்விங் ஹை 3 உடையணும். இந்த இடத்துல 3 உடையணும். ஏன்னா சின்ன டைம் ஃப்ரேம்ங்கிறனால நம்ம 3 உடையதுக்கு வெயிட் பண்ணுறோம். பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் மிடில் கேண்டில் உடஞ்சா கூட போதும். இதில் 3 உடையணும். உடஞ்சிட்டு அதில் ரீடெஸ்ட் ஆகும்போது, இது உடஞ்சி ரீடெஸ்ட் ஆகும்போது நீங்கள் செல் எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் மேலே போடுவீங்க. கொஞ்சம் மார்க்கெட்டு மூவ் ஆன பின்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கலாம், இறக்கி கீழே வச்சுக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் வந்து பைக்கான செட்டப்பு, இது செல்லுக்கான செட்டப்பு. இப்போ இது ஃபெயிலியர் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து டச் ஆகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு இப்போ இங்கே பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ இதே இது வந்து வேற ஒரு இடத்துல போடுறேன். இப்போ இதே இது 1 2 3 இது 4 மணி நேரத்துலையோ அல்லது 1 ஹவர்லேயோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. மார்க்கெட்டு கீழே இறங்குது, கீழே நல்லா இறங்கிட்டு மறுபடியும் மேலே வருது. மேலே வந்து இப்படி போயிட்டுன்னு வைங்க. இப்போ இந்த லெவல் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா, இது எல்லாமே 4 மணி நேரத்துலேயும் நடக்கு அல்லது 1 ஹவரில் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இங்கே ஸ்விங்கே உருவாகலை, டச் பண்ண உடனே ஸ்விங்கே உருவாகலை, உருவாகாமல் நேரடியாக உடச்சிட்டு போயிட்டு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எப்போல்லாம் இப்போ நான் முதல்ல சொன்ன இதுக்கு வரேன். ஸ்விங் லோன்னா பை, ஸ்விங் ஹைனா செல். இப்போ ஸ்விங்கு ஹை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த இடம் பை. ஸ்விங்கு லோ ஃபெயில்டுன்னா அந்த இடம் அப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த இடம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, இந்த இடம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இது செல் பண்ணுறதுக்கான இடம், செல் பண்ணக்கூடிய இடம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போது அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த சைடு லோயர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணணும். எஸ், அதே தான். நீங்கள் சும்மா கேனதானம் பை பண்ணக்கூடாது. மறுபடியும் உள்ளே வரும்போது அதே தான். நீங்கள் பை பண்ணணும்னா என்ன பண்ணணும், கீழே வந்துட்டு ஸ்விங் லோ உருவாகணும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை 3 மார்க் பண்ணி பை பண்ணணும். ஆமாம், கீழே இது மேலே பிரேக் ஆகுது, கீழே வரும், வந்துட்டு இந்த இடத்துல பை தான் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ இது உருவாகணும், கண்டிப்பாக உருவாகணும், அது பிரேக் ஆகணும், அப்போ தான் நம்ம பை பண்ண முடியும். சப்போஸ் இது உருவாகவே இல்லைன்னு வைங்க, உருவாகாமல் கீழே போகுதுன்னு வைங்க, அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று மார்க்கெட்டு ரேஞ்சிங் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து அப்பு டவுனு இப்படி ஆக போகுதுன்னு அர்த்தம், அப்படி புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் மறுபடியும் மேலே வந்து இப்படி உருவாக்கும். அப்போது அதே தான், நீங்கள் அதே கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். உடஞ்சிடுச்சா, உடஞ்சிடுச்சு,
செல் பண்ணலாமா? பண்ணலாம். செல்லும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து இப்படி இதுவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது ரேஞ்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து 2 ரூல்ஸ் தான். ஒன்று, ஸ்விங் லோ ஒர்க் பண்ணணும், அல்லது ஃபெயில்டு ஸ்விங் லோ ஒர்க் ஆகணும், அல்லது ஸ்விங் ஹை ஒர்க் ஆகணும், அல்லது ஃபெயில்டு ஸ்விங் ஹை ஒர்க் ஆகணும். ஃபெயில்டு ஸ்விங் ஹை மறுபடியும் ஃபெயில் ஆகக்கூடாது. இது வந்து இந்த ஹை வந்து இது ஸ்விங் ஹை, இது ஃபெயிலியர் ஆகிட்டு, அப்போ இது வந்து பையாக மாறணும். கீழே வந்துட்டு இங்கே பையாக மாறணும். இதுவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த லெவலை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஃபெயிலியர் ஆன ஸ்விங்கில் வந்து நம்ம இங்கேருந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். அதே தான் அப்படியே ஆப்போசிட்டு. ஸ்விங் லோ ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த ஸ்விங் லோ இது நான் பைக்கான இடம். இந்த பைக்கான இடம் வந்து ஃபெயிலியர் ஆகுது, மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்து இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். மார்க்கெட்டு மேலே வரும், வந்துட்டு மறுபடி ஸ்விங் ஹை உருவாகும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். இந்த 4 தாங்க. இந்த 4 மட்டும் நீங்கள் திரும்ப இந்த 4 இந்த முதல் 2 மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபெயிலியர்லாம் 2ஆக பார்த்துக்கலாம். முதல் 2 மட்டும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபெயிலியரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபெயிலியரும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபெயிலியர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜை எடுத்துறதேன். எனக்கு மூவிங் ஆவரேஜ் எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் 4 மணி நேரம் சார்ட் எடுக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து 4 மணி நேரம் தான் கம்ஃபர்டபுள், அதனால் நான் 4 மணி நேரம் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எடுக்கலாம். இப்போ கடைசி பாருங்கள், அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கா? இது ஒர்க் ஆயிருக்கானா? ஒர்க் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகுது, அப்படியும் எடுக்கலாம். அந்த மாதிரியும் எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடு கேண்டில் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். நடு கேண்டில் மட்டும் எடுத்திருக்கேன். அது உடஞ்சிருக்கு. அடுத்த கேண்டில் இங்கே டச்சாக இருக்குது பாருங்கள். உடஞ்சிட்டு இங்கே டச்சாக இருக்குது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதில் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் பார்க்காம டேரெக்டாகவும் என்ட்ரி எடுக்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் இன்னொரு ஸ்விங் உருவாகி அப்படி பார்க்காம இங்கே டேரெக்டாகவும் எடுக்கலாம். ஆனால் அது உங்கள் சாய்ஸோ, அது உங்களுடைய ரிஸ்க். நிறைய வாட்டி அதுவும் வேலை செய்யும். ஏன்னா 4 ஹவருங்கும் போது 4 ஹவரில் மிடில் கேண்டில் உடஞ்சிதுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வாட்டி அது நானே டேரெக்டாகவும் என்ட்ரி எடுத்திருக்கேன். இங்கேருந்து டேரெக்டாக கூட என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அது ரிஸ்க். ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதனால நான் வேண்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டு அப்புறம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ இதை எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து லெவல் தான் முக்கியம். லெவல் ஒர்க் ஆகிருக்கா, ஃபெயிலியர் ஆகிருக்கா, அவ்வளோதான். அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே லெவலில் மார்க்கெட்டு வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணிக்க முடியும். பார்க்கலாம் இருக்கான்னு பார்ப்போம். நான் ஒரு 15 நிமிஷம் சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், முதல் டச்சு மேலேயே நடந்திருக்கு. இந்த இடத்துலையே நடந்திருக்கு முதல் டச்சு. 1 2 3 உருவாயிருக்கு. அந்த 3 உடஞ்சிருக்கு. உடஞ்சி அது டச்சும் ஆயிருக்கு, ஆனால் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் நீங்கள் கீழே போட்டிருந்தீங்கன்னா ஆயிருக்காது, அது வேறு விஷயம். பட் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு லாஸ் தான். ஓகே, அப்புறம் என்ன இருக்குது மார்க்கெட்டு? இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னு நீங்கள் இந்த இடத்த மார்க் பண்ணுறீங்க, பிரேக் ஆகுது, இங்கே பை பண்ணிட்டீங்க, மேலே பை பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. என்ன ஆயிருக்கு? உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகிட்டு. ஆனால் ஹிட் ஆகிட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த ஸ்விங் ஃபெயிலியர் தானே? ஸ்விங் ஃபெயிலியரு. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு. இம்மீடியட்டாக ரீடெஸ்ட்டும் ஆகிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு குயிக்காக ஒரு செல் எடுத்து நீங்கள் இங்கே இழந்தீங்கல்ல லாஸு, அதை ரெக்கவர் பண்ணிடணும். ரெக்கவர் பண்ணி வெளியில் வந்துடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. குயிக்காக எடுத்துகிட்டு அப்பா நமக்கு போன பணம் இங்கே திரும்ப வந்துட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, நம்ம அதை நீங்கள் இப்படி பண்ணலாம், அல்லது வேறு மாதிரி கூட பண்ணலாம். பட் நான் அங்கே சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ உள்ளே வந்து டச் ஆகுது, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, உள்ளே வருது. ஸ்விங் உருவாயிருக்கா? உருவாகலை. இங்கே உருவாயிருக்கா? உருவாயிருக்கு. ஆனால் 3 கேண்டில் உடைஞ்சிருக்கா? உடையலை. இதுதான் 3 கேண்டில். 3 கேண்டில் உடையணும், அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாது. அப்புறம் மறுபடியும் இங்கேயும் 3 கேண்டில் உருவாயிருக்கு. உடஞ்சிருக்கா? உடையலை. இங்கே தான் உடஞ்சிருக்கு.
அப்புறம் இங்கே 3 கேண்டில் உருவாயிருக்கு. அது உடஞ்சிருக்கா? உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்திருக்கா? வரவே இல்லை மார்க்கெட்டு. ஃப்யூச்சர்லேயும் வரல, அப்பவும் வரல. அப்போ என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது இன்னொரு ஸ்விங் உருவாகுதுங்க. இங்கே உருவாயிருக்கு. அந்த 3 கேண்டில் மார்க் பண்ணுங்கள். உடஞ்சிருக்கா? உடஞ்சிருக்கு. ரீடெஸ்ட் ஆயிருக்கா? ஆயிருக்கு. பை என்ட்ரி. பை என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழேயோ அல்லது இது கீழேயோ. இடையில பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. உள்ளே வந்திருக்கு, மேலே கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஆட்டம் காட்டிருக்கும். பட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்விங் உருவாதான்னு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்விங் உருவாயிருக்கு. அந்த ஸ்விங்கை டச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்விங் உருவாயிருக்கு. இந்த ஸ்விங்கை டச் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விங் உருவாயிருக்கு. அப்போ இது 3 உடையதான்னு பாருங்கள். உடஞ்சிருச்சு. உடஞ்சிட்டு ரீடெஸ்ட் ஆகுது. அங்கேயே நீங்கள் பை எடுக்கலாம். பை ஸ்டாப் லாஸ் அங்கே போடலாம். இல்லை மறுபடியும் கூட நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்விங் உருவாயிருக்கா, அது உடஞ்சிட்டு உள்ளே இங்கே ஒரு ஸ்விங் உருவாகுதா, அப்போ அந்த 1 2 3 அந்த 3 கேண்டில் உடஞ்சி அது ரீடெஸ்ட் ஆகும்போது எடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்விங்கு உடையும் போதும் நீங்கள் அது ரீடெஸ்ட் ஆகும். ரீடெஸ்ட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இங்கே நடக்கலை, பட் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அது பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய புரிதல் தவறாக இருந்தால் சில நடக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருப்போம், அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். கண்டிப்பாக அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதனால தான் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 4 மணி நேரத்தில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 4 மணி நேரத்தில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. 3 கேண்டில் சேர்த்து மார்க் பண்ணலாம். 3 கேண்டில் மிடில் டச்சான பின்னாடி மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். டச்சான பின்னாடி மட்டும் நீங்கள் 5 நிமிஷம் ஸ்விங் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் ரூல்ஸை அங்கங்கே ஏற்றி இறக்கி பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் வராது. நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி மிடில் கேண்டில் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுவேன். நான் சில நேரம் மிடில் கேண்டிலில் பாதி எடுத்துப்பேன். இந்த மிடில் கேண்டில்லையே நான் பாதி எடுத்துருப்பேன். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்தேன்னா இப்படி இந்த இருக்குல்ல, அந்த மிடில் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடை நடுவில் போட்டுருவேன். இந்த கோடை வர மாட்டேங்குது. இந்த மாதிரி போட்டுருவேன். இந்த மிடில் கேண்டிலில் நடுவில் மார்க்கெட்டு டச் ஆகும்போது மட்டும் நான் எடுப்பேன். என்னுடைய ரூல்ஸ் அது, எனக்கான அது ரூல்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். சில நேரங்களில் நமக்கு பேஷன்ஸ் இருக்காது, பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாமல் டக்குன்னு எடுத்துருவேன். அது இது வந்து எப்படின்னா ஒரு சுச்சுவேஷன்ஸை பொறுத்து இருக்குன்னு வைங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி எடுப்பேன். இந்த மாதிரி ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி நான் பண்ணுவேன். சில நேரம் பார்த்தவொடனே எனக்கு தெரியும் அது மிடில் கேண்டில் வரும் அப்படின்னு நம்ம ஒரு அனுபவத்தில் சொல்லிடுவோம். அந்த அனுபவத்தில் எடுத்துருவேன். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது நான் ரூல்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன், மறுபடியும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ. எதில் அப்படின்னா 4 ஹவர் சார்ட்டில் 4 ஹவர் ஆர் 1 ஹவர், இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, அது உங்கள் சாய்ஸ். ஆனால் எது எடுக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் நீங்கள் அடுத்த 1 மாதத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும், மார்க் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ இன் H4 ஆர் 1 ஹவர் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஃபைண்ட் த ட்ரெண்ட். ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ், அதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட்டு செல்லு, மேலே இருந்தால் பை, அப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மேலேருந்து ட்ரெண்டை ஓவராலாக பாருங்கள். சும்மா பாருங்கள். சும்மா பார்க்கும்போது மேலேருந்து கீழே வருதா அல்லது கீழேருந்து மேலே போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இஎம்ஐ யூஸ் பண்ணலாம், எஸ்எம்ஐ யூஸ் பண்ணலாம், ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் சொல்ல விரும்பலை, அது உங்கள் சாய்ஸு. ஸோ 2வது பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். எதுக்கு வெயிட் பண்ணோம்? 3 கேண்டில் உடையணும்.
அல்லது மிடில் கேண்டில் மட்டும் உடையணும், அல்லது 3 கேண்டிலுடைய ஹாஃப் லெவல் உடையணும். வெயிட் ஃபார் ஸ்விங் ஹை ஆர் லோ, 3 candle break or middle candle break or half level of 3 candle. 3 கேண்டிலுடைய ஃபுல் முடில் 3 கேண்டிலுடைய ஹாஃப் லெவல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், வெயிட் ஃபார் த ரீடெஸ்ட் டு த ஸ்விங் லெவல். ஸ்விங் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணலாம். ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோ டு லோயர் டைம் ஃப்ரேம் எல்டிஎஃப். அது வந்து 15 நிமிஷமா ஆர் 5 மினிட்ஸ். இது எப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம்னா 15 நிமிஷம், 1 ஹவர்னா 5 நிமிஷம். அண்ட் லுக் ஃபார் ஸ்விங் லோ ஆர் ஸ்விங் ஹை. இது வந்து 5 மினிட்ஸ் எல்டிஎஃப் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை. அது உருவான பின்னாடி அது பிரேக் ஆகணும், அது பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ 6வது பாயிண்ட் வந்து வெயிட் ஃபார் த பிரேக் ஆஃப் எல்டிஎஃப் ஸ்விங் ஹை ஸ்லாஷ் wait and break and retest. Wait for the break and retest off. ரீடெஸ்ட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி ஃப்ரம் எல்டிஎஃப் ரீடெஸ்ட். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து should above or below the higher time frame swing high and low. ஸ்விங் ஹைக்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் போடணும். மார்க்கெட்டு மூவ் ஆன பின்னாடி நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். ட்ரையல் த ஸ்டாப் லாஸ் பீரியாடிக்கலி. இது வந்து யாருக்கு பொருந்தும்னா, அந்த ட்ரேடை அப்படியே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அதாவது ஃபுல் லாபத்தை எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஒரு 100 பாயிண்ட் போதும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆயிடலாம், அல்லது வந்து ஸ்டாப் லாஸை மேலே வச்சு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸு. பட் என்னோட சஜஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் எடுத்துகிட்டு மூவ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம எவ்ரிடே 100 பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது சிஸ்டமை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் பண்ணணும். இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அகிலேஷன் ஒருத்தர், அவர் வந்து $50,000 ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சு 2 வாட்டி கிளியர் பண்ணிட்டார். $50,000 2 வாட்டி கிளியர் பண்ணிட்டு முதல் வாட்டி $18,000 வித்ட்ரால், முதல் வாட்டி $10,000 வித்ட்ரால் எடுத்தார், ரெண்டாவது வாட்டி $18,000 வித்ட்ரால் எடுத்தார். $18,000 1800 கிடையாது, $18,000 வித்ட்ரால் எடுத்துருக்காரு. இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஆனால் அவர் பண்ணது என்னென்னா டெய்லி சார்ட்டையும் 1 ஹவர் சார்ட்டையும் கம்பைன் பண்ணார். டெய்லி 1 ஹவர், சம்டைம்ஸ் 4 ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி. அவர் மெயினாக வந்து இதை வந்து கோல்டுலேயும் பிட்காயினில் மட்டும் ட்ரேட் பண்ணார். அவர் உங்கள் ஏஜ் தான் அவருக்கும், 23 24 26 வயசு நினைக்கிறேன், நார்த் இந்தியன். ஓகே, அவங்க பண்ணது என்னென்னா, அவர் பண்ணது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் எல்லா பேரையும் ட்ரேட் பண்ணுவேன், எல்லா கரன்சியும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை பிட்காயின், கோல்டு, அப்புறம் ஜிபிபி யூஎஸ்டி, இந்த மாதிரி ஒரு 3 கரன்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 3 கரன்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணார். ரெகுலராக அவர் வித்ட்ராவல் எடுத்துக்கிட்டார். ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டார். இன்னொரு ஏதோ ஒரு சேலஞ்சு கிளியர் பண்ணிட்டார். ஒருத்தர் பரமேஸ்வர்னு ஒரு ஆள், அவர் வந்து எங்கள் டெலிகிராமுடைய அட்மின்.
அவர் வந்து 5%ன்னு ஒரு ஒரு ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். அதில் ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. அந்த காம்படிஷனில் வேர்ல்டில் 5வது ஆளாக வந்தார். 5வது 4வது ஆள், வேர்ல்டு லெவலில் 4வது ஆள். ஓகே, இதே ஸ்ட்ராட்டஜி தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியை திரும்ப 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 வேறு எதையுமே மாற்றாமல் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாங்க. நான் ஏன் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இது முடிச்சுட்டு இதோட ஏதாவது பெட்டராக இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக கிடைக்கலாம். அப்புறம் அதோட நீங்கள் பெட்டராக தேட ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் ஒன்றை கம்பேர் பண்ணி ஒன்று பெட்டராக இருக்க மாதிரி தெரியும், போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ராட்டஜியை ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே தவிர உங்களால் ட்ரேடிங்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் ஒரு வாத்தியார் இருக்கார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காமர்ஸ் எடுத்த வாத்தியாரோ அல்லது வந்து அக்கௌண்டன்ஸ் எடுத்த வாத்தியாரோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அக்கௌண்டன்சி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ் பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாத்தியாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் எப்படி அதை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரியணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு மென்டாராக போகிறீங்க, நீங்கள் வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சதில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதில் ஒன்றை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் போகும். இதுதான் இல்லை, இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது தான் இல்லை. உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு 3 மாதம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 4வது மாதம் நீங்கள் எக்ஸ்பர்ட் ட்ரேடராக மாறுவீங்க. அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நான் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒர்க் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும், ஸ்மார்ட் மணி ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து 20% ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து 40% ஒர்க் ஆகும். ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் 80% தாராளமாக ஒர்க் ஆகும். அப்போ 80% ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகலைன்னா அப்போ மிஸ்டேக் நம்ம சைடில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதை திரும்ப 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 டெய்லி ஒரு 5 ட்ரேட் எடுக்க பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ட்ரேட் எடுங்க. அதான் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுங்க. அது சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, அது ரெண்டாவது மேட்ரு, அது மேட்ரே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் இங்கே 4 மணி நேரத்தில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் உருவாயிருக்கு, 1 2 3 உருவாயிருக்கு. அது பிரேக் ஆகலை, பட் அது 1 ஹவரில் எடுப்போம், 1 ஹவர் எடுத்தால் பிரேக் ஆகிருக்கும். எஸ், இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த ஸ்விங் பாயிண்ட் 1 2 3. அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, மேலே ஒரு ஸ்விங் இருக்குது. ஓகே, அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. நான் மிடில் கேண்டில் மட்டும் எடுக்கிறேன், அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஆக வருது, ஃபெயிலியர் ஆகிட்டு உள்ளே வரப்போகுது. உள்ளே வந்த உடனே ஒரு ட்ரேடை எடுத்துருங்க, டெமோ அக்கௌண்ட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே சும்மா போடுங்க, பை என்ட்ரி ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அது என்ன ஆகுதுன்னு அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ உள்ளே வரலாம், இப்படி வந்துட்டு எப்படி கீழே போகலாம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், சரியா ஆகலைன்னு வைங்க, இப்படி மேலே போகலாம். ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே வரணும், அந்த 2 ஏதாவது தான் நடக்கணும். அல்லது உள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் போகணும். இதுதான் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நான் பை போட்டேன், இந்த ஸ்டாப் லாஸ் போட்டேன், ரைட்டு. இப்போ இன்னொரு கரன்சி எடுக்கணும். இன்னொரு கரன்சி எடுத்து இதே மாதிரி செட்டப் இருக்கா, பை போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடுங்க, இன்னொரு கரன்சி எடுங்க. இப்படி ஒரு 10 கரன்சியை ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போட்டுட்டு அந்த 10 கரன்சியோடைய ஸ்டேட்டஸை பாருங்கள். ஓகே, அது ஃபெயிலியர் ஆகட்டும், பரவாயில்ல. ஃபெயிலியர் ஆகிட்டா ஓகே, ஒர்க் ஆகிட்டா ஓகே. ஒர்க் ஆனாலும் ஜம்ப் பண்ணக்கூடாது. எனக்கு ஒர்க் ஆகிட்டு சூப்பராக வேலை செஞ்சு எனக்கு வந்து எல்லாமே அத்துப்படி ஆகிடுச்சு, நான் எடுத்த 10 ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்போ நான் வந்து நாளைக்கே ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன், அப்படி அந்த தவறை பண்ணக்கூடாது. சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க் ஆகிட்டுனோன்னா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க, எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு. அப்படி பண்ணக்கூடாது. ஒர்க் ஆகிட்டா ஓகே, ஒர்க் ஆகிட்டு பரவாயில்ல. ஃபெயிலியர் ஆகிடுச்சா ஓகே பரவாயில்ல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் கடந்து போகணும். அதாவது ஜம்ப் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சிலருக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ எனக்கு என் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிடுச்சா, ஒர்க் ஆகலையே, என்ன பண்ணுறது. ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் அதை பிஸ்னஸாக பார்க்காம ஏதோ கேம்பிளிங் மாதிரி பார்க்க போய் தான் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது.
நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அம்பானி ஆக முடியாது, நிஜமாக தானே ஆக முடியும். எஸ் சார். அப்படிங்கும்போது அப்படி பார்க்கும்போது அவன் ஃபெயிலியர் ஆகிடுச்சா பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். உங்கள் எமோஷன்ஸை வந்து அலோவ் பண்ணவே கூடாது. நீங்கள் எமோஷன்ஸை அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஐயோ என் செட்டப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்போ இந்த சார் சொல்லி கொடுத்தது ஒர்க் ஆகலையே, அப்போ வந்து நான் வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்படி நீங்கள் ஜம்ப் ஆகிட்டே இருப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி இதுன்ட்டு. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே விஷயத்த நீங்கள் முழு மனதோட ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன பைக் எக்ஸாம்பிள் தான். உங்கள் பைக்கில் நீங்கள் போய் கீழே விழுந்துட்டீங்க, இந்த பைக்கை தொடவே மாட்டேன், இந்த பைக்கை எடுத்தாலே கீழே விழுறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு பைக்கை எடுத்து ஓட்டுறேன், அது எனக்கு நல்லா செட் ஆகுது, இது செட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது டிரைவிங் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா பைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். பைக்கில் இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் ஒன்று தானே, பாடி பில்டு அதுதான் வேறு வித்தியாசமாக இருக்கும். மெக்கானிசம் ஒன்று தான். கியர் போடணும், கிளச்சை பிடிச்சி கியர் போடணும், கிளச்சில் லைட்டாக ரிலீஸ் பண்ணணும், ஆக்சிலேட்டரை கூட்டணும், மெக்கானிசம் ஒன்று தான். நமக்கு தேவை அந்த மெக்கானிசம் தான். சிலர் இப்படி பண்ணுவாங்க, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகலை, நான் ஃபாரெக்ஸ் போகிறேன், ஃபாரெக்ஸ் செட் ஆகலை, கிரிப்டோ போகிறேன் அப்படி ஜம்ப் ஆகக்கூடாது. நமக்கு வந்து மெக்கானிசம் ஒன்று தான், ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். ஆனால் அது இந்த பைக்கில் ஒரு மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க, அந்த பைக்கில் வேறு மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூனிங்கை பிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எல்லா வண்டியும் ட்ரைவ் பண்ணலாம். அது 350cc இருக்கட்டும், அல்லது 150cc இருக்கட்டும், அல்லது 100cc இருக்கட்டும், அல்லது ஸ்கூட்டராக இருக்கட்டும், ஓட்டலாம். அதே மாதிரி இப்போ இதுதான் கோர். இந்த மெக்கானிசத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா மார்க்கெட்லையும் இதை அப்ளை பண்ண முடியும். ஆனால் சில மார்க்கெட்டு 6 மணி நேரம் தான் இருக்கும், சில மார்க்கெட்டு 24 hour இருக்கும், சில மார்க்கெட்டு 7 நாள் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன விஷயங்களை மாற்றும். ஸோ நீங்கள் அதுதான் சொல்லணும். இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டியது வந்து உங்கள் சைக்காலஜி வந்து எப்போதுமே நீங்கள் வந்து அதை எமோஷனை கட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும். நீங்கள் வந்து லாஸ் கண்டிப்பாக வரும், அது வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக வரும், அது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம். ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, லாஸ் வந்தாலும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் சீக்ரெட் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் உங்கள் ஃபேமிலியில் தெரியலாம், கேட்கலாம், என்னப்பா நீ ட்ரேட் பண்ணிகிட்ருக்க, வேலைக்கு போகாமல் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு 4 பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. ஃபாரெக்ஸ்லாம் பண்ணாதீங்க, ஃபாரெக்ஸ்லாம் இல்லீகல் அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. நீங்கள் என்ன இதை வந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ லாபம் பார்த்தீங்க, இவ்வளோ நஷ்டம் ஆச்சு, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது டெமோ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி. உங்கள் ப்ராக்ரஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா 4 பேர் அதை வந்து குத்தம் சொல்கிறதுனே வருவான். அப்போ அவன் வந்து நம்மளை தேவையில்லாமல் மனசை குழப்பி விடுவான். அதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெக்கவரே ஆக முடியாது. நிறைய பேர் இப்போ நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப், இப்போ நான் ஏதாவது பண்ணால் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா அது குறை சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள் லாபம் பண்ணாலும் சரி, நஷ்டம் பண்ணாலும் சரி, உங்கள் ப்ராக்ரஸை ஷேர் பண்ணாதீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன, நான் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான். அல்லது யாராவது இல்லை நாள் வர எங்கள் வீட்டில் தவிர ஒரு யாருக்குமே தெரியாது, தெருவுலையும் சரி நான் பண்ணுறது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், யாருக்கும் சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து திஸ் சீக்ரெட் ஆஃப் அட்ராக்டிங் மணியை வந்து நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, அந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அந்த ஸ்ட்ரகிளையும் சொல்லக்கூடாது. நீங்கள் சம்பாதிச்ச லாபத்தை எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அதாவது வெல் விஷர்கிட்ட சொல்லலாம். உங்களை உண்மையிலே உங்களை கேர் பண்ணுறவங்க இருப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லலாம். இப்போ என்ன மாதிரி மென்டார்கிட்ட சொல்லலாம். இப்போ ஒரு மென்டார்கிட்ட சொல்லும்போது அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து இதான் நான் முதல்லே சொன்னேன், இதெல்லாம் பண்ணாத, இதை பண்ணனா லாஸ் ஆகும்னு நான் சொன்னேன்னா இல்லையான்னு ஒருத்தன் வருவான், எவனா ஒருத்தன் வந்து சொல்லுவான். அவன் அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸே பண்ணக்கூடாது, பண்ணாமல் நீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் இன்னுமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து நம்மளை நல்லா தயார்படுத்திக்கணும். தயார் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த விஷயம் வந்து இதை மட்டும் திரும்ப 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 நீங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நான் இதை தான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன், இந்த ஒன்று தான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வேறு இப்போ நீங்கள் இதை பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் இதே தான் சொல்லுவாங்க, ஆனால் வேறு லாங்குவேஜில் சொல்லுவாங்க, அல்லது வேறு மெத்தடில் சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அந்த பேர் இந்த பேர்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னொன்று நான் சொல்கிறது என்னென்னா,
நீங்கள் ரொம்ப யூடியூப்பில் இதெல்லாம் போய் இதை பற்றி சர்ச் பண்ணாங்க. இதை பற்றினா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சர்ச் பண்ணாங்க. ஓகே ஏன்னா சார். அதுவும் வந்து உங்கள் மனசில் ஆக்குப்பை ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கேன்னு தோணும். அப்புறம் வந்து உங்களுக்கு எதை எடுத்துக்கின்னு தெரியாது. நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா குழப்பம் வந்துடும். நிறைய தெரிஞ்சாலும் குழப்பம் வந்துடும். ஐயோ இதை எடுக்கவா இதை எடுக்கவா, இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தவா அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தவா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதையே திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் போகட்டும். ஒரு 2 வருஷம் போனதுக்கு பின்னால் மேபி நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் புதுசாக சில ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிட்டுருக்கேன். அவ்வளோ நாள் நான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப 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 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். வேறு எதுவும் கொஷின் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். இதை நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கை. என்னுடைய கன்சர்ன் என்னென்னா, இதை நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து பூட் கேம்பில் நான் சொல்லிக் கொடுக்குறதா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதை விட பெரிய வேறு சீக்ரெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் பூட் கேம்பில் நான் எல்லாத்தையும் நாங்கள் காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதனால் இதை விட அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவும் எனக்கு தெரியாது. அதனால் இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நல்லாவே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் ஆகும்போது அப்படி ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்விங்கு ஃபெயிலியர் ஆகும்போது செல்லு பை அந்த மாதிரி மாற்றி எடுத்து பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இதை நீங்கள் பப்ளிக்காக யாருனாலும் ஷேர் பண்ணலாம். நானே இதை பப்ளிக்காக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் ஆகும். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுலேயே நான் நிறைய அடிஷ்னல் கண்டென்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது ஹெல்ப் கேட்டுதுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சு எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் சொல்லித்தரேன். எனக்கு இன்றைக்கி டைம் இருந்ததுனால நான் உடனே உங்களை கூப்பிட்டேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஆல்ரைட். வேறு எதுவும் இல்லை. நான் க்ளோஸ் பண்ணிக்கலாமா காலை? ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். சக்ஸஸ் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே சார். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகேங்க. பாய். ஓகே சார். ஓகே சார். பாய் சார்.